அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இன்னைக்கு ஜீவகாருண்யத்தின் ஒழுக்கத்தினுடைய 2ஆம் பாகம். ஒன்றாம் பாகத்தில் என்னென்னலாம் விளங்கிக்கிட்டீங்க ரிகால் பண்ணுங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் முதல் பிரிவில் முதல் பாகம் என்னென்னலாம் படித்தோம், என்னென்னலாம் விளங்கி கொண்டீங்க? ஃபர்ஸ்ட் ஓகே, ஆன்ம லாபம். மனிதனாக பிறந்தால் என்ன அடையணும், என்ன பெறணும்? ஆன்ம லாபம் பெறணும். இப்போ மனிதன் என்ன லாபம் பெற்று கொண்டு இருக்கிறாங்க? இப்போ நம்ம பெற்றுக்கிட்டு இருக்கிற லாபம் என்ன லாபம்? என்ன வாழ்வு? இம்மை வாழ்வு, மனித வாழ்வு, உடம்பு வாழ்வு, புலன் வாழ்வு, புலன் இன்பம். இதுதான் இம்மை இன்பம், இன்மை லாபத்தை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். வேற 1ஆம் பிரிவிலே நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறேன். ஓகே, கடவுள் நிலையை நம்ம அடையணுன்னாக்க அருள் துணை கொண்டு தான் பெறணும். உலகத்திலே ஒரு மனிதன் பெற வேண்டிய ஒரு பாக்கியம் என்னன்னாக்கா அருள் செல்வத்தை பெற்றுக்கொள்வது. திருக்குறளில் கூட அருளை பற்றி திருவள்ளுவர் சொல்கிறார், அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம். எல்லா செல்வத்தோட சிறந்த செல்வம் எதுன்னா அருள் செல்வம். மற்ற செல்வங்கள் பூரியர் கண்ணும் உளன்வர். பூரியர்னா கீழ் மக்கள் கூட இருக்கும். அருள் மேன் மக்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும், தவசிகள்கிட்ட இருக்கும், தர்மவான்கள்கிட்ட தான் அருள் இருக்கும். பொருள் போய் திருட்டு பயங்கிட்ட கூட கொள்ளை அடிக்கிறவங்கெல்லாம் செல்வங்கள் போய் சேர்ந்துருக்கும், பணம். ஆனால் அருட்செல்வம் அப்படி அவங்கக்கிட்ட போகாது. அது தவசிகள்கிட்டையும் தர்மவான்கள்கிட்டையும் தான் அருட்செல்வம் போய் சேரும் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அப்போ மனிதனாக பிறந்தவர்கள் இங்கேயே சாகிறதுக்காக நம்ம படைக்கப்படலை. நம்ம வேறொரு உலகத்தில் போய் வாழ்வதற்காக படைக்கப்பட்ட ஒரு இனம். இதை நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். அப்போ வேறொரு இடத்துக்கு போகணும் போது அந்த இடம் நமக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா? எங்கே போகணும் அப்படின்னு தெரியணும். ஆனால் இந்த உயிருக்கோ இந்த மனதுக்கோ நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் அறிவுக்கோ தெரியுமா அப்படின்னா தெரியாது. ஸ்பேஸ்க்குள்ளே போகணும். ஸ்பேஸ்க்குள்ளே போகிறதுக்குள்ளே உடம்பு ஏதாவது இருக்குதா நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை. எப்படி போகிறதுன்னு நமக்கு ஒன்றுமே தெரியாது. பிளாங்காக நம்ம இருக்கிறோம். அப்போ செத்து போனால் எங்கே இருப்போம்? இப்போ எப்படி அஞ்ஞான வெளியாக இருக்கிறோமோ அதே மாதிரி அஞ்ஞான உலகத்தில் தான் நம்ம இருப்போம். அங்கே இருந்தால் திருப்பி என்ன ஆகும்? மறுபடியும் பிறப்புக்கு வருவோம். அதனால தான் ஆன்மீகம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா திருப்பி இங்கே வருவதற்கு இல்லை. நம்ம எங்கேயோ ஒரு இடத்துக்கு டெஸ்டினேஷன் இருக்குது. அந்த டெஸ்டினேஷன் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இடம் மாறுபடுது. மதங்கள் ஒரு இடம் சொல்லுது, சைவ சமயங்கள் ஒரு இடம் சொல்லுது, சில மார்க்கங்கள் ஒரு இடம் சொல்லுது, சைவ சித்தாந்தம் ஒரு இடம் சொல்லுது, சன்மார்க்கம் ஒரு இடம் சொல்லுது. இதெல்லாம் ஒரே இடமா? ஒரே இடம் இல்லை. இதை சொல்கிறதுக்கெல்லாம் ஒரே வேதமா? ஒரே வேதமும் இல்லை. அப்போ ஃபைனலாக சொல்லக்கூடிய ஒரு இடம் எதுவாக நம்ம அறிவுக்கு இன்றைக்கி விளங்கியிருக்குது? ஃபைனல், ஒரு உயிர், ஒரு ஆத்மா ஃபைனலாக எங்கே போகணும் அப்படின்ற தகவல் இந்த செஞ்சுரியில் நமக்கு எந்த இடம் குறிப்பிடப்பட்டிருக்குது? பெருவெளி. அப்போ எங்கே டார்கெட் பண்ணணும்? பெருவெளியை தான் டார்கெட் பண்ணணும். அங்கே போயிட்டாக்க தான் மீண்டும் இந்த உலகத்துக்குள்ளே நம்ம வரமாட்டோம். அங்கே போகிறதுக்கு நம்ம மனிதனாக போகவும் முடியாது, ஆணாவும் போக முடியாது, பெண்ணாகவும் போக முடியாது. எப்படி தான் போகிறது? ஒளியாகத்தான் நீங்கள் போகணும்.
அப்போ எங்கே ப்ராசஸ் நடக்கணும்? செத்து போனே ப்ராசஸாக, சாகிறதுக்கு முன்பே ப்ராசஸ் நடக்கணுமா? சாகிறதுக்கு முன்பே இந்த உடம்பு இருக்கும் போதே நம்ம ஒளியாக ஆகி தான் அங்கே போக முடியும். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து கிளியராக நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. இதுக்கு அருள் துணை வேண்டும். இந்த அருள் வந்து சொல் ஒன்றாக இருந்தாலும் எல்லைக்கு எல்லை அருள் இருக்கா இல்லையா? ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு சமயங்களும் மார்க்கங்களும் அருளை பற்றி பேசுதா இல்லையா? இதெல்லாம் ஒரே தன்மை வாய்ந்ததா? இல்லை. அருளும் இடத்துக்கு இடம் மாறுபடுது. ஸோ அந்த வகையில் வந்து வள்ளலார் சொல்லுகின்ற அருளை எப்படி நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க? சித்தர்கள் அருளை எப்படி சம்பாதிச்சாங்க? வள்ளலார் செஞ்ச முறைக்கும் சித்தர்கள் செஞ்ச முறையும் ஒன்றா அப்படின்னா இல்லை. அவங்களோட சிஸ்டம் வேறு. அவங்க வந்து வாசி பயிற்சியை கையாண்டு விந்து அணுக்கள் இருக்கின்ற சிவத்தை வசப்படுத்தி கொண்டார்கள். 12 ஆண்டு பயிற்சி செஞ்சாங்க. அந்த கருவை எழுப்பி எங்கே வச்சாங்க? உள்ளத்தில் வச்சாங்க. உள்ளத்தில் வச்சு சுழிமுனை நாடியில் வச்சு கரு பிடிச்சி எங்கே போயிட்டாங்க? பராபர உலகம் வரைக்கும் அந்த ஒளி உடம்பு பெற்று அவங்க போயிட்டாங்க. சரி, நமக்கு இப்போ பிரச்சனை இல்லை, அவங்க போயிட்டாங்க, அது அவங்களுடைய எல்லை. அது இப்போ நமக்கு 19ஆம் நூற்றாண்டில் நமக்கு ஒரு புதிய வேதம் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து நமக்கு இன்னொரு இடத்த சொல்கிறார். அந்த இடம் தான் நமக்கு உறுதியான இடம், நித்தியமான இடம். ஆனால் அதுக்குரிய அருளை பெறுவதற்குரிய வழி நம்ம திருப்பியும் போய் மூலாதாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல வந்து மாறுபடுது. அப்போ மாறுபடும் போது அதை பெறுவதற்கு எப்படி, அதை என்ன செய்யணும்னு சொல்கிறது தான் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிச்சு, நம்ம படிச்சிட்டோம். இப்போ செகண்ட் பார்ட்டுக்குள்ளே போகிறோம் இல்லைங்களா? செகண்ட் பார்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத நம்ம படிக்கிறதுக்கு இருக்கோம். ஸோ அந்த தலைப்பிலெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கம் சுத்த சன்மார்க்க விளக்கத்தின் சாதனம். முதல் சாதனம்னா முதல் பயிற்சி. ஜீவகாருண்யா முதல் பயிற்சி இந்த மார்க்கத்துக்கு, சன்மார்க்கத்துக்கு. ஏன்னா ஜீவகாருண்யம் இல்லைன்னாக்க அருள் பெற முடியாது. ஸோ அதுக்காக தான் பெருமான் இந்த விளக்கத்தை வந்து நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த புக்கு வச்சுருக்கிறவங்க 132வது பக்கம் 132 எடுத்துக்கங்க. ஓகே, படிங்க. ஓகே. இந்த பிறப்பினால் அடையத்தக்க தலைப்பட்ட ஆன்ம இன்ப சுகத்தை காலமுள்ள பொழுதே விரைந்து அறிந்து அடைதல் வேண்டும். இந்த உலகத்திலே உயர் பிறப்பாகிய மனித பிறப்பு. எல்லா பிறப்பு, எத்தனை பிறப்பு இருக்குது? ஆமாம், படைக்கும் போது 84 ஜீவராசிகள். எத்தனை வகை? 7 வகை பிறப்பு. 7 வகையில் மனித பிறப்பு தான் உயர் பிறப்புன்னு சொல்கிறார். ஏன்னா உயர் பிறப்புன்னு ஏன் வந்துச்சு? பகுத்தறிவு. நம்ம தான் கடவுளை பற்றி சிந்திக்க முடியும், கடவுள் அடைய முடியும், கடவுளை கும்பிட முடியும். எல்லாத்துலேயும் அறிவு நமக்கு தான். சிவிலைசேஷன் வந்து நமக்கு தான் கூட, விலங்குங்களா? அதனால் உயர் பிறப்பு அப்படின்னு சொல்கிறார். இந்த மனித பிறப்பு எடுத்தனுடைய நோக்கமே கடவுளை அடையிறதுக்கு தான் பிறந்திருக்கிறோம் அப்படின்றது. கடவுள் ஏன் இந்த உருவத்தை நம்ம கொடுத்துருக்கிறாருனாக்கா கடவுளை அடையிறதுக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் அவர் என்ன செஞ்சிட்டாரு? இந்த உருவத்தை கொடுத்துட்டு அவர் ஒளிஞ்சிக்கிட்டார். அவர் தன்னை ஒழிச்சிக்கிட்டு நீ என்ன தேடி தேடி எது வரைக்கும் போனாங்க? இன்னும் சில பேர் என்ன செஞ்சாங்க? ஓடி ஓடி ஓடியே உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாடியே நாட்களும் கழிந்து போய் வாடி வாடி வாடியே மாண்டு போன மாந்தர்கள் கோடி கோடி கோடியே எண்ணிறைந்த கோடியை கோடி கோடி கோடியே கூளையத்தோர் ஆதியை நாடி நாடி நாடியே நாட்களும் கழிந்து போய் வாடி வாடி வாடியே மாண்டு போன மாந்தர்கள் கோடி கோடி கோடியே எண்ணிறைந்த கோடியே. ஏன் இந்த நிலை ஏற்பட்டுச்சு? ஏன் எல்லாம் தேடி 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 தேகம் கசங்கி போச்சு? ஏன் எல்லாம் வாடி 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 போயிட்டாங்க? ஏன்னா அந்த நாலேஜ் தெரியாமல் போச்சு. அந்த சரியான நாலேஜ் பாதை கிடைக்கல.
சரியான பாதை வேணும்னா எதை படிக்கணும்? வேதம் படிக்கணும். வேதம் படிக்காமல் நீங்கள் தேடினீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, வழி தெரியாது. ஏன்னா எல்லா மகான்களும் எப்படி போயிருக்கின்றதுக்கு கண்டிப்பாக வேதம், நல்ல வேளை வள்ளலார் எப்படி போனார் அப்படின்றதுக்கு நமக்கு இவ்வளோ தெளிவான வேதத்தை நம்ம கொடுத்துருக்குறாரு. அப்போ நம்ம ட்ரேஸ் பண்ணணும், இதில் ட்ரேஸ் பண்ணி தான் போகணும், எப்படி போகிறது அப்படின்றது போகணும். இல்லைன்னா தடுமாறிக்கிட்டே காலம் போயிடும். அந்த மாதிரி செத்து போனவங்க கோடி பேர் இல்லைங்களா? வேதம் இல்லைன்னா போச்சு, தவறிடுவாங்க, அந்த வழி வந்து தவறி வரும். ஏன்னா இந்த உயிருக்கு வந்து போக தெரியாது, இந்த உயிருக்கு சொந்தமாகவும் தெரியுமானா ஒன்றும் தெரியும். அப்போ அது கர்மா வினைக்கு தக்க மாதிரி அது தேடுச்சுன்னா எப்படி இருக்கும்? கன்ஃபியூஸ் ஆகிடாது. அது மாதிரி உயர் பிறப்பாக நம்ம பிறந்திருந்தால் கூட எல்லாருக்கும் போக தெரியாது. நீங்கள் போகணுன்னாக்க போனவங்களுடைய வழியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரேஸ் பண்ணி ஆகணும். ஆக வள்ளலாருக்கு முன்பு வந்து நம்ம சித்த மார்க்கத்தை ட்ரேஸ் பண்ணணும். இப்போ வள்ளலாருடைய நெறி வந்த பிற்பாடு நம்ம வள்ளலார் வழியில் இப்போ ட்ரேஸ் பண்ணி போகிறோம். ஏன்னா ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது வள்ளலாருடைய இது தான் உயர்ந்த நிலையாக காட்டப்பட்டிருக்குது. அப்படின்னால இந்த ஆன்மா எங்கே போய் முடிவாக எங்கே போகணுன்னாக்கா பெருவெளிக்கு போகணும். அப்படின்றதுனால நம்ம இந்த வேதத்தை, இந்த அருளை நம்ம வந்து கட்டாயம் தேடியே ஆகணும். அதனால தான் சொன்னார், இந்த உலகத்தில் உயர் பிறப்பாகிய மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க தலைப்பட்ட ஆன்ம இன்பம்னு சொல்கிறார். தலைப்பட்டதுனாக்கா மேன்மைப்பட்டது, உயர்ந்து மேலாக இருக்குது. ஏன்னா சித்தர்களும் ஆன்ம இன்பத்தை பெற்றிருக்கிறாங்க. அது வந்து எந்த எல்லைனா பராபர இன்பை. அதனால தான் இங்கே வந்து தலைப்பட்டன்னு சொன்னார். தலைப்பட்டன்னா அதுக்கும் மேம்பட்டது என்றது நம்ம புரிஞ்சுக்கணும். தலைப்பட்ட ஆன்ம இன்ப சுகத்தை காலம் உள்ள போதே விரைந்து அறிந்து அடைய வேண்டும். நீங்கள் விரைந்து அடையணுன்னாக்கா முதல்ல அறிந்து இருக்கணும். அறியலைன்னா எப்படி முடியும்? தெரிஞ்சிருக்கணும். எவ்வளோ பேருக்கு தெரியும் இப்படி ஒரு வழி இருக்குது, இப்படி ஒரு இதுக்கு தான் பிறந்தோம் அப்படின்னு எவ்வளோ பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. அப்போ அதெல்லாம் தெரியணுன்னாக்கா கண்டிப்பாக வேதம் படிக்கணும். ஏன்னா வேதமும் நிறையா இருக்குது. எந்த வேதம் படிக்கணும் அதுவும் முக்கியம். படிக்க வேண்டியதை படிக்கணும். கற்க கசடு அற கற்கன்னு சொல்கிற மாதிரி எதை படிக்கணுமோ அதை படிச்சுக்கணும். நம்ம அந்த தலைப்பட்ட ஆன்ம இன்ப வாழ்வு எத்தனை வகை எது என்று அறிய வேண்டும். அப்போ பாருங்கள், அதுலேயே என்ன இருக்குது? வகை, வெரைட்டிஸ் இருக்குன்றார். அந்த வெரைட்டிஸில் ஒன்று வந்து என்ன சொல்கிறாரு? இம்மை இன்ப வாழ்வு. இம்மை அப்படின்னா ப்ரெசன்ட் சிச்சுவேஷன், கரண்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறது இம்மை இன்ப வாழ்வு. மறுமை இன்ப வாழ்வு அது எப்போ? இந்த உடம்பை விட்டு போன பிற்பாடு இன்னொரு வாழ்வு. உடம்பு தான் செத்து போகுது, ஆன்மா சாவது. அப்போ இன்னொரு வகை ஒரு வாழ்வு இருக்குது, அது மறுமை இன்ப வாழ்வு. அடுத்து வந்து மூன்றாவது வந்து பேரின்ப வாழ்வு என்ற 3 வகை என்று அறிய வேண்டியது. அப்போ 3 வகையாக நீங்கள் பிரிச்சுக்கணும். இம்மை இன்ப வாழ்வு, மறுமை இன்ப வாழ்வு, பேரின்ப வாழ்வு. இதுதான் 3 கேட்டகரிஸ் ஆஃப் லைஃப்னு சொல்கிறது. அப்போ எந்த லைஃபுக்கு நம்ம வந்து டார்கெட் பண்ணணும்? பேரின்ப வாழ்வுக்கு வந்து நம்ம டார்கெட் பண்ணணும். அதுக்கு பேசிக்காக இருக்கிற வாழ்வு வந்து எந்த வாழ்வு? இம்மை இன்ப வாழ்வை வச்சு தான் நீங்கள் வந்து பேரின்ப வாழ்வுக்கு வந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஓகே, இப்போ அந்த இம்மை இன்ப வாழ்வை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுக்குறாரு. என்னென்ன டீட்டெயில்ஸ் அதில் இருக்குதுன்னு பாருங்கள். அப்படின்னா என்ன? இம்மை இன்ப வாழ்வை பற்றி விளக்கம். அவற்றுள் சில சிறிய தேக கரணங்களை பெற்று, சிறிய தேக கரணங்கள், கரணங்கள்னால் தெரியுங்களா? மனம், புத்தி. அந்த மனம் வந்து உண்மையான மனமானா இல்லை, மாயை மனம். மாயை மனம் கொண்டு மாயை உலகத்தில் வாழ்கிறதுக்கு கிடைக்கப்பட்டிருக்குது. அவற்றுள் சிறிய தேகங்களை பெற்று, அப்படின்னா கொஞ்ச காலம் வாழக்கூடிய தேகம், அதான் சிறிய தேகம் அப்படின்னு சொல்கிறது. சிறிய முயற்சியால் சிறிய விஷயங்களை சில நாள் அனுபவிக்கின்ற இன்பத்தை இம்மை இன்ப வாழ்வு என்று அறிய வேண்டும். சின்ன முயற்சி தான், சின்ன சின்ன முயற்சிகள் செஞ்சாலே அந்த இன்பம் வந்து கிடைக்கும். இன்பம்னா எத்தனை வகைக்கு உட்பட்டது? இது 5. பார்க்குற இன்பம், கேட்குற இன்பம், நுகர்ற இன்பம், சுவைக்கிற இன்பம், அதெல்லாம் சிறிய முயற்சிகள் கொண்டு பெறக்கூடிய சில நாள் அனுபவிக்கின்ற இன்பத்தை இம்மை இன்ப வாழ்வு. அந்த சில நாள் என்பது மேக்சிமம் எவ்வளோ நாள்? ஒரு 50, ஒரு 60, ஒரு 70, ஒரு 80, இவ்வளோ தான்.
அது கூட யூத்தில் இருக்கும்போது உள்ள இன்பம் வந்து 60-70 போனாலாம் இருக்காது. எல்லாம் என்ன ஆயிரும்? குறைஞ்சிரும். உடம்புக்கு வந்து நோய் வந்துடும். அப்புறம் எங்கே இன்பமாக இருக்குது? அந்த ஸ்வீட்டான டைம் வந்து ஒரு கொஞ்ச காலம் தான். அதுக்கப்புறம் நமக்கு அந்த இன்பமான வாழ்வு வந்து பெற முடியாது. அதனால தான் சிறிய இன்பம் அப்படின்னு சொல்கிறது, சிற்றின்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை சில நாள் அனுபவிக்கின்ற இன்பத்தை இம்மை இன்ப வாழ்வு என்று அறிய வேண்டும். இம்மை இன்ப லாபமாவது அதனுடைய லாபம் என்ன, பெனிஃபிஷரி என்னன்னு கேட்டாக்க, மனித பிறப்பில் தேகத்திலும் கரணங்களிலும் புவனத்திலும் போகங்களிலும் குறைவின்றி நல்ல அறிவுடையவர்களாய் பசி பிணி கொலை முதலிய தடைகள் இல்லாமல் உறவினர் சிநேகர் அயலார் முதலியவரும் தழுவ சந்ததி விளக்கத்தக்க சற்குணமுள்ள மனைவியோடு விஷயங்களை சில நாள் அனுபவிக்கின்ற இம்மை இன்ப வாழ்வு என்று அறிய வேண்டும். புரியுதா? இது என்னது? மனித பிறப்பில் தேகத்திலும் கரணங்களிலும், கரணம்னா மனம், புவனத்திலும் போகங்களிலும், ஆனால் புவனத்தில் உள்ள போகங்களிலும் குறைவின்றி நல்ல அறிவுடையவர்கள். என்னவாக இருக்கணும்? நல்ல இன்டெலிஜென்ஸாக இருக்கணும், நல்ல அறிவு நமக்கு வந்து இருக்கணும். அதே நேரத்தில் பசி பிணி கொலை முதலிய தடைகள் இல்லாமல் என்ன வரக்கூடாது? பட்டினியாக கிடைக்கக்கூடாது, பஞ்சத்தில் அடிப்படக்கூடாது. அதே மாதிரி உடம்புக்கு என்ன வரக்கூடாது? கண்ட நோயெலாம் வந்து அவதிப்பட்டு இருந்தாக்கா அப்போ உள்ள வாழ்வும் போச்சுன்னு அர்த்தம் இல்லைங்களா? பிணின்னு சொல்கிறது. கொலைப்படவும் கூடாது. இப்போ சண்டை அது இதுன்னெலாம் வந்தால் மனிதர்கள்லாம் என்ன செய்யப்படுறாங்க? சில நாடுகள்லாம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள், அப்பாவி மக்கள்லாம் கொன்னுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வாழ்கிறது எப்படி வாழ்கிறது? எவ்வளோ சங்கட்டமான ஒரு அந்த மாதிரிலாம் இல்லாமல் தடைகள் வரக்கூடாது. தடைகள் இல்லாமல் உறவினர், நல்ல ரிலேஷன்ஷிப், மாமா மச்சான் அத்தை அண்ணி பாட்டி இப்படி இவங்க கூட எல்லாம் சுற்றத்தாரோட உறவினர், சிநேகர்னா ஃப்ரெண்ட்ஸுங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க, அயலார்னால் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க மற்றவங்க முதலியவரும் தழுவனா எல்லாம் ஒரு சார்ந்து சந்ததி விளங்கத்தக்க, சந்ததினா நீங்களும் கல்யாணம் பண்ணி நல்ல கணவர் அமைஞ்சு உங்களுக்கு நல்ல குழந்தை குட்டியோட இப்படி வாழுகின்ற சந்ததி விளங்கத்தக்க சற்குணமுள்ள மனைவியோடு, நல்ல சாந்தமான ஒரு நல்ல மனைவியோடு விஷயங்களை சில நாள் அனுபவிக்கின்ற இம்மை இன்பம் லாபம் என்று அறிய வேண்டும். இது வந்து ஜஸ்ட் ஃபேமிலியாக நம்ம வாழுகின்ற ஒரு வாழ்க்கை. இதுதான் இம்மை இன்ப வாழ்வு. இதுலேயே எத்தனையோ ஜென்மம் ஓடும். சில பேருக்கு இதுலேயே மக்கராகவும் இருக்கும். சில இது வந்து அனுபவிக்கிறதுக்குன்னு வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் ஒழுங்காக வருமானா? ஒழுங்காக வரும். சில பிறவிகள் வந்து ஏதோ முன் ஜென்மத்தில் உள்ள கர்மா மாதிரி இதெல்லாம் வந்து அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அமையுமானா? அமையாது. அறிவு இருக்குமா? அறிவு இருக்காது. வாழ்க்கை இருக்குமா? வாழ்க்கை இன்பம் இருக்குமா? இன்பம் இருக்காது. ஸோ இப்படி பல ஜென்மங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். இதுலேயே அவங்க வந்து என்ன ஆயிடுவாங்கனாக்கா வாழ்க்கையை முடிஞ்சிடும். முடிஞ்சிட்டா திருப்பி என்ன செய்யும்? திருப்பியும் வருவாங்க, திருப்பியும் பிறப்பு எடுப்பாங்க. இதே தான் திருப்பியும் வந்து எடுப்பாங்க. அப்போ அந்த நாலேஜ் வந்து இருந்தால்தான் அவங்க என்ன செய்வாங்க அடுத்ததுக்கு. இது பெரிய வாழ்க்கை கிடையாது, இதெல்லாம் சின்ன வாழ்க்கை, பரவாயில்ல, நான் வந்து ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கைக்காக நான் முயற்சி பண்ணுறேன்னா அந்த முயற்சி எடுக்க முடியும். இந்த நாலேஜ் இல்லைன்னா அவங்க வந்து இந்த உலக வாழ்க்கையை மட்டும்தான் வாழும். மெஜாரிட்டி எதில் இருக்கிறாங்க? இதில் தான் இருக்கிறாங்க. இதுலேயே இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இதை ஒழுங்குபடுத்துறதுக்கும் ஆயுள் பத்தாது சில பேருக்கு. ஏன்னா இது முழுக்க எதை அடிப்படையாக கொண்டு இருக்குது? பொருளாதாரம். இந்த வாழ்க்கை வந்து பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு, அங்கே போய் வாழ்கிறது வந்து பொருளாதாரம் இல்லை, இது வந்து பொருளாதாரம். அப்போ நம்ம பொருளுக்காக என்ன செய்வோம்? போராடி கொண்டே இருக்கணும். ஸோ அதனால் இது வந்து இன்மை இன்ப வாழ்வுகளோடைய அதோட எல்லை இருக்குது. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாரு? இதுதான் சில நாள் அனுபவிக்கின்ற இன்மை இன்ப வாழ்வு என்று அறிய வேண்டும். ஓகே, இன்மை இன்பத்தை அடைந்தவர் பெருமை ஏது என்று அறிய வேண்டும். இதில் சில பேர் நல்லா வாழ்ந்துட்டு பெருமையாக போதும், சாட்டிஸ்ஃபை, ஓகே ஐ ஹவ் டன் மை பார்ட்,
எவ்ரி திங் இஸ் ஓகே தேங்க்ஸ் டு காட் அப்படின்னு சாட்டிஸ்ஃபைடோடு இருக்கிறாங்களே, அதோடைய பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்பு, தயை, ஒழுக்கம், அடக்கம், பொறுமை, வாய்மை, தூய்மை முதலிய சுப குணங்கள். என்ன குணங்கள் இதெல்லாம்? சுப குணங்கள் பெற்று. அப்போ ப்ராக்டிஸ் இல்லாமல் இது வர. அப்போ ஒவ்வொரு ஈவன் அது இம்மை வாழ்வில் கூட நம்மளுடைய குணங்களை நம்ம என்ன செஞ்சு கொள்ளணும்? நம்ம வந்து பெருக்கிக் கொள்ளணும். நல்ல குணங்களை பெருக்கிக் கொள்ளணும். அதுதான் உங்களுக்கு வந்து லாபம். அது பெருமையும் அதுதான். அன்பு பாருங்கள், இதுலேயும் தயை வந்துருச்சு, இரக்கம் வந்துருச்சா இல்லையா? அன்பும் வந்துருச்சு, தயையும் வந்துருச்சு, டிசிப்ளினும் வந்துருச்சு, ஒழுக்கமும் வந்துருச்சு. அப்போ இவன்தோ அது டொமெஸ்டிக் வாழ்க்கை மாதிரி அமைஞ்சிருந்தாலும் கூட இதெல்லாம் நம்ம பெருக்கிக் கொள்ள வேண்டியது கட்டாயமும் அவசியமும் ஆகுது. அடக்கம், பொறுமை, வாய்மை, தூய்மை முதலிய சுபகுணங்களை பெற்று விடைய இன்பங்களை வருந்தி முயன்று அனுபவித்து புகழ்பட வாழ்தல் என்று அறிய வேண்டும். வருந்தி முயன்று பாருங்கள், முயன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணலைன்னா கெட்டதுக்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியதே இல்லை. ஏன்னா அது தன்னால், அந்த வெளிக்கு தன்னாலே எல்லாம் இருக்குது. காம, குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், விருப்பு, வெறுப்பு எல்லாமே அந்த அஞ்ஞான வெளிக்கு இயல்பு. அப்போ நீங்கள் விட்டுட்டிங்கன்னா, இதை பழகலைன்னா அது என்ன செய்யும்? அது அக்யூமுலேட் ஆகிக்கிட்டே வரும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் முயன்று பெற்றுக்கொண்டால் அதுதான் அது வந்து இம்மை இன்பத்தினுடைய பெருமை. நல்ல கடைசியில் சொல்கிறாங்க, நல்ல மனுஷன்யா, ரொம்ப தாராளமாக குணமானவர்யா, பாவம் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதான் அனுபவித்து புகழ்பட வாழ்தல் என்று அறிய வேண்டும். நான் நெக்ஸ்ட் வந்து மறுமை இன்ப வாழ்வை பற்றி சொல்கிறேன். இந்த மறுமை இன்ப வாழ்வு யாது எனில், உயர் பிறப்பில் பெரிய தேகங்களை பெற்று. முதல்ல உள்ளது சிறிய தேகங்கள், இப்போ சொல்கிறது பெரிய தேகங்கள். இந்த பெரிய தேகங்கள்னாக்கா எவ்வளோ காலத்துக்கு? பல கோடி ஆண்டுகள் வாழுகின்ற தேகம் அது. அதான் பெரிய தேகம். அகஸ்தியர் சொல்வார், உரைத்ததனால் புலத்தியனே உனக்கு சொல்வேன் 8 என்ற வார்த்தை அறைகிறேன் தசதீச்சை ஆகும் அப்பா, இதை அறியார்க்கு என்ன வாய்க்குமாறு. அறைகிறேன் உத்தமனே, இதை நன்றாக அறிந்தாயான அனந்தமாக கோடியுகம் எனைப்போல் வாழலாகுமே என்பது. கோடியுகம் எனைப்போல் வாழலாகும் அப்படின்னு சொல்வார். திருமூலர் சொல்வார், இருந்தேன் காயத்தில் எண்ணிலி கோடி, இருந்தேன் ராப்பகல் அற்ற இடத்தேன்வார். அப்போ எவ்வளோ காலம் வாழ்கிறாரு? கோடிக்கணக்கான. அது பெரிய தேகம்னு சொல்கிறாரு. உயர் பிறப்பு பெரிய தேக கரணங்களை பெற்று பெரிய முயற்சியாக. அந்த மாதிரி வாழ்க்கை என்ன சாதாரண முயற்சியில் கிடைக்குமா? எத்தனை வருஷம் பாடுபடணும்? 12 வருஷம் நீங்கள் பாடுபடணும். எவ்வளோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த வாழ்க்கைக்கு போகிறதுக்கு, ஸ்பேஸ் வாழ்க்கைக்கு போகிறதுக்கு எவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருக்கணும் அதை பெறுவதற்கு. நுட்பம் எங்கேருந்து எடுக்க போகிறோம்? அந்த அந்த பாதை எங்கே கண்டுபிடிக்க போகிறோம்? சித்தர் வேதத்தில் படித்தா தான் அந்த பாதை கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஆக பெரிய முயற்சியால் பெரிய விஷயங்களை பல நாள் அனுபவிக்கின்ற இன்பத்தை மறுமை இன்ப வாழ்வு என்று அறிய வேண்டும். அப்போ நமக்கு இப்போது இங்கே உள்ள ஒரு வாழ்வு இருக்குது, இன்னொரு ஸ்பேஸ் வாழ்க்கையும் இருக்குது. இப்போ ஸ்பேஸ் வாழ்க்கைக்கு போகலைன்னு சொன்னால் எங்கே இருப்போம்? அங்கிட்டும் போக மாட்டோம், இங்கிட்டும் இருக்க மாட்டோம். அப்போ எங்கிட்ட இருப்போம்? அது இன்னொரு உலகம் இருக்குது, பிதுர் லோகம், அஞ்ஞான உலகம்னு ஒரு உலகம் இருக்குது. அந்த லோகத்தில் ஆவியாக இருப்போம், 36 தத்துவத்தோடு இருப்போம். 36 தத்துவத்தோடு இருந்தால் பிரம்மா என்ன செய்வார்? அவருடைய டியூட்டி என்ன? நீ திருப்பி போ, இந்த உலகத்துக்கு நீ மறுபடியும் போன்னு அவரோட வேலையை அவர் படித்து. அப்போ நம்ம திருப்பி என்ன செஞ்சிடும்? உலகத்துக்கு மறுபடியும் வந்துடும். அப்போ மறுபடியும் வந்து இந்த வேதத்தெல்லாம் நம்ம மறுபடியும் படிக்கணும். படிக்கலைன்னா திருப்பி செத்து போயிடுவோம். 36 தத்துவத்தோட ஆவி உலகத்தில் இருந்துட்டு திருப்பி பிரம்மா என்ன செய்வார்? திருப்பி அனுப்புவார். சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவதென்று புதிதென்று என்றும் உள்ளதால்னார். அப்படின்னா இது எப்போதுமே இருக்க போகுது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? படித்து, அதுக்கு தான் மனித பிறப்புமாக படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குது. படிக்கலைன்னா போச்சு, தெரியாது நம்ம யார், எங்கே வந்தோம்,
எங்கே போகணும், எப்படி உருவாக்கணும், இதெல்லாம் யாருக்குமே ஒன்றுமே தெரியாமல் போயிடும். ஓகே, மறுமை இன்ப வாழ்வு என்று அறிய வேண்டும். மறுமை இன்ப லாபம் எது என்று எண்ணில் உயர் பிறப்பை பெற்ற இன்மை இன்ப லாபத்தில் குறிக்கப்பட்ட நற்குணங்களை எல்லாம் பொருந்த முதல்ல சொல்லப்பட்ட எது? அன்பு, தயை, ஒழுக்கம், அடக்கம், பொறுமை, வாய்மை, தூய்மை முதலிய சுபகுணங்கள்னு சொன்னோம் இல்லையா? அதை உயர் பிறப்பை பெற்று இம்மை இன்ப லாபத்தில் குறிக்கப்பட்ட நற்குணங்களையெல்லாம் பொருந்த உயர்நிலையில் சுத்த விடயங்களை பல நாள் அனுபவிக்கின்ற இன்ப லாபத்தை மறுமை இன்ப லாபம் என்று அறிய வேண்டும். அந்த குட் குவாலிட்டியெல்லாம் பெற்று பெரிய தேகங்களை பெற்று வாழுகின்ற வாழ்க்கை தான் மறுமை இன்ப வாழ்வு அப்படின்ட்டு. அதனால தான் சில வேதங்கள்லாம் மறுமை இன்பத்தை பற்றியே சொல்லும். ஆனால் அது சொல்லும்போது என்ன சொல்லணும்னா, செத்து போனனையும் போகிறத பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கும். இருக்கும்போதே தேகத்தை பெறணுன்றது சொல்லப்படாது. நீங்கள் இருக்கும்போது தேகம் பெறலைன்னா அந்த உலகத்தில் போய் வாழ முடியாது. ஏன்னா இருக்கிறதோ அஞ்ஞான வெளி, 36 எல்லாம் பொய் தத்துவம். அப்போ மெய் உலகத்துக்குள்ளே அது போகிறதுக்கு முடியாது. அப்போ இங்கே நம்ம உடம்பு எடுத்து தான் அங்கே போகணும். அதான் தேகம் எடுக்கும் தேகத்தை அறியா, தேகத்தின் சூட்சம் தெரியாதவர்க்கும்னு திருமூலர் சொல்வார். மறுமையின் லாபத்தை அடைந்தவர் பெருமை யாது என்று அறிய வேண்டில் அன்பு, தயை முதலிய சுபங்குணங்களை பெற்று சுத்த விடயங்களை இன்பங்களை எண்ணியபடி தடைப்படாமல் முயன்று பல நாள் அனுபவித்து புகப்பட வாழ்தல் என்று அறிய வேண்டும். எந்த தடைப்படாமல் வாழுகின்ற வாழ்வு தான் அது ரெண்டாவது மறுமை இன்ப வாழ்வு. எண்ணியபடி தடைப்படாமல் முயன்று அங்கே முயற்சி செஞ்சு தான் பல நாள் அனுபவித்து புகழ்பட வாழ்தல் என்று அறிய வேண்டும். மூன்றாவது பேரின்ப வாழ்வு. 3 கேட்டகரியில் இது கடைசியாக சொல்லப்படுகின்ற வாழ்வு. எல்லா தேகங்களையும், எல்லா கரணங்களையும், எல்லா புவனங்களையும், எல்லா போகங்களையும் தமது பூரண இயற்கை விளக்கமாகிய அருட்சக்தியின் சந்நிதி விசேடத்தால் தோன்றி விளங்க விளக்கம் செய்விக்கின்ற பூரண இயற்கை உண்மை வடிவினராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைப்படாமல் அனுபவிக்கின்ற ஒப்பற்ற அந்த பெரிய இன்பத்தை பேரின்ப வாழ்வு என்று அறிய வேண்டும். எல்லா தேகங்களையும், அந்த பாடி எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த பாடி எல்லா உலகமும் அந்த பாடியில் அடங்கிடும். அப்படின்னா எந்த உலகத்துக்குள்ளேயும் நீங்கள் போகலாம். பாடலில் 6ஆம் திருமொழியில் வள்ளலார் சொல்லியிருக்கிறார். ஆமாம், ஸ்பேஸ், எல்லா ஸ்பேஸும் அந்த ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே அடங்கியிருக்கும். ஆல் இன் ஒன். ஸோ அதனால தான் சொல்கிறாரு, எல்லா புவனங்கள்னால் எல்லாம் இந்த யூனிவர்ஸிலே அவங்களுக்குள்ளே அடங்கிடும், அந்த பாடிக்குள்ளே அடங்கிடும். அது அப்படியேப்பட்ட அது உடம்பு. அப்படின்னா இப்போ வள்ளலார் நினச்சார்னா எந்த உலகத்துக்குள்ளேயும் போகலாம். ஆனால் சித்தர்கள் நினச்சா அந்த உலகத்துக்குள்ளே போக முடியாது. பிரம்மா வேறு உலகத்துக்குள்ளே போக முடியாது. மதத்தலைவர்கள் சித்தர் உலகத்துக்குள்ளே போக முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் என்ன வச்சிருச்சு? பவுண்ட்ரி வச்சிருச்சு. சும்மா எல்லா உலகத்துக்குள்ளேயும் போக முடியாது. ஆனால் வள்ளலாருக்கு மட்டும் அவர் எந்த உலகத்துக்குள்ளேயும் போகிறதுக்குரிய அனுமதி உண்டது. ஏன்னா அந்த பாடி அந்த மாதிரி. அதனால தான் சொல்கிறார், எல்லா தேகங்களையும், எல்லா கரணங்களையும், எல்லா புவனங்களையும், எல்லா போகங்களையும் தமது பூரண இயற்கை விளக்கமாகிய அருட்சக்தியின் சன்னதி விசேடத்தால் தோன்றி விளங்க விளக்கம் செய்விக்கின்ற பூரண இயற்கை உண்மை வடிவினாரே கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று மற்றதெல்லாம் ஒரு காலகட்டத்தால் என்ன ஆகிடும்? போயிடும். ஆனால் இது எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைப்படாது. இதுதான் சன்மார்க்கம் காட்டுகின்ற வாழ்வு, தடை வராத ஒரு வாழ்வு. இப்போ வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிடுவார், பராபரை வாழ்வு கூட ஒரு தடைப்பற்றும் அப்படின்பது தான் அவருடைய கருத்து. சித்தர்கள் அதை வெளிப்படையாக ரொம்ப இடத்துல அதை சொல்லலை. ஒரு சில இடத்துல மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, தடை இருக்கும், இறப்போம் அப்படின்னு ஒரு சிலர் தான் சொல்லியிருக்கிறாங்க ஒழிய அந்த வாழ்க்கையை அவங்க ரொம்ப பெருசாக சொல்லியிருக்கிறாங்க.
ஆனால் வள்ளலார் வந்து சிறிது அளவு கூட அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டார். ஏன்னா இவருடைய அறிவில் நின்று பார்க்கும்போது பராபரை உலகத்துக்கும் மரணம் வரும். அதனால தான் சமரச சன்மார்க்க சங்கத்தர் அல்லால் எட்டி நின்று தடுக்க வல்லோர் எவ்வுலகில் எவரும் இல்லை. மரணத்தை யாரும் தடுக்க முடியாது என்பது வள்ளலாருடைய கூற்று, வள்ளலாருடைய கான்செப்ட். அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லையை தாண்டிட்டா தான் உங்களுக்கு மரணம் வராது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி. சித்தர்களுக்கு கூட இது பொருந்தும். சித்தர்களுக்கு கூட அவர் சொல்கிறாரு, ஏன்னா அவங்களோட எல்லைக்கு கூட மரணம் வரும், அல்லது அந்த அந்த பாடியோட பவர் என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். அதனால சன்மார்க்கம் வந்து அந்த இடத்த டார்கெட் பண்ணுமானா டார்கெட் பண்ண. இங்கே தான் நம்ம வந்து எதை கடந்து போகிறோம், சித்த மார்க்கத்தை கடந்து போகிறோம். இந்த உலகமே பல பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, சித்தர் மார்க்கம் தான் சிறந்தது அப்படின்னு இருப்பாங்க. அந்த லோவை உடைச்சது யாருன்னா வள்ளலார் ஒருத்தர் தான். அதையும் வேண்டான்னு சொன்னவர் வள்ளலார் ஒருத்தர் தான். இங்கே தான் வள்ளலார் அந்த சித்தர்களுக்கும் இவருக்கும் வேறுபட்டு நிற்கின்றார். கடவுளை இவரை கொண்டு அவருடைய அந்த குரூப்பில் கொண்டு இவரை சேர்க்கலை, இவரை தனித்து வைக்கிறார். அதனால தான் தனித்திருன்னு சொன்னார். தனித்திருன்னா பராபரையோடு இருன்னு சொல்லலை, பராபரை உலகத்தில் போய் வாழ்ன்னு சொல்லலை. இவரை பொறுத்த வரைக்கும் அதையும் கடந்து ஒரு தனி உலகம் இருக்குது, தனி நிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வள்ளலார். நீங்கள் இந்த 6ஆம் திருமுறையில் 16:22 எடுத்து பாருங்கள். இங்கே சொல்கிற மாதிரி அந்த அந்த பாடலில் அமைஞ்சிருக்குதா பாருங்கள். ஆமாம், எல்லா உலகமும் என் வசம் ஆயினன்றார் பாருங்க. ஏன்னா அந்த பாடி அவர் அந்த பாடி எடுத்ததுனால எல்லா உலகமும் என் வசம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. எல்லா ஞானமும் என் ஞானம் ஆயினன்றார். எல்லாமே அந்த 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 ஒரு வெளிக்குள்ளே எல்லாமே அடங்கி போச்சு. 4 வேதங்கள்லாம் அதுக்குள்ளே அடங்கி போச்சு. எல்லா மத வேதங்கள் எல்லாம் அதுக்குள்ளே அடங்கி போச்சு. அவருக்கு தெரியாத வேதம் எதுவுமே இருக்க முடியாது. அப்படியேப்பட்ட ஒரு நிலை அது. எல்லா போகமும் என் போகம் ஆயினன்னு, எல்லா இன்பமும் என் இன்பம் ஆயினன்னு சொல்லுது. இதுதான் இந்த 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 ஸ்டேஜுக்குள்ளே தான் எக்காலத்திலும் அது என்ன ஆகாதுன்னா ஒரு அணுவளவு கூட அதுலேருந்து குறையவே குறையாது. அதை தான் நித்தியம் சத்தியம் அப்படின்னு சொல்கிறார். புரியுதுங்களா? அதனால் எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைப்படாத அனுபவிக்கப்படுகின்ற ஒப்பற்ற அந்த பெரிய இன்பத்தை பேரின்ப வாழ்வு என்று அறிய வேண்டும். தடைப்பட்டுச்சுன்னா அது வந்து நமக்கு தேவை இல்லை. ஏன் இங்கே சாகிறது பார்த்தாம அங்கேயும் போய் சாகணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. மரணம் வராது, அதனால் மரணமில்லா பெருவாழ்வு. வள்ளலார்னு சொன்னாலே அவருடைய தாரக மந்திரமே என்னன்னாக்கா மரணமில்லா பெருவாழ்வு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுனாக்கா, கடவுள் மனிதனை எதற்கு படைச்சிருக்கிறானாக்கா அவன் எப்படியோ மரணமில்லா பெருவாழ்வு வாழணும் அப்படின்றதுக்கு தான் இறைவன் மனிதனை படைத்திருக்கிறான். ஆனால் அதுக்காக நம்ம எல்லாம் பாடுபடுறது மிக குறைவு. ஏன்னா அந்த நாலேஜ் வந்து பரவலாக போகல, அதனால் அது வந்து அவங்களுக்கு தெரியல. பேரின்ப லாபம் யாது எனில் யாவும் தாமாய் விளங்குவது. என்ன ஒழுக்கம்? யாவும் தாமாய் விளங்குவது என்பது என்ன ஒழுக்கம்? அது 4 ஒழுக்கம் இருக்கு இல்லையா? அந்த 4 ஒழுக்கத்தில் இது எந்த ஒழுக்கம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? முதல்ல பேரின்பம் லாபம் யாது எனில் யாவும் தாமாய் விளங்குவது. அப்படின்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் தான் இருப்பீங்க, எல்லா உயிர்லையும் நீங்கள் தான் இருப்பீங்க. எறும்பு முதல் யானை வரை இருக்குல்ல, ஒழுக்கத்தில் சொல்கிறா இல்லையா? எல்லா உயிர்லையும் நாம இருப்பது தான் ஆன்ம ஒழுக்கம் சொல்கிறது. கரண ஒழுக்கம் சொல்லுவார், இந்திரிய ஒழுக்கம் சொல்லுவார், அப்புறம் ஜீவ ஒழுக்கம் சொல்லுவார், கடைசியாக ஆன்ம ஒழுக்கம். இந்த ஆன்ம ஒழுக்கம் எப்படி வரும்? அருளால் மட்டும்தான் சாத்தியப்படும். அருள் காரியப்படலைன்னா இது சாத்தியப்படலை. எல்லா உயிர்லையும் நம்ம தான் இருப்போம். அப்போ எங்கேருந்து பார்க்கறது? எந்த எல்லையிலேருந்து பார்த்தா இந்த உண்மை தெரியும்? ஆன்ம நிலையிலேருந்து பார்க்குறது. இப்போ நம்ம என்ன கண்ணை கொண்டு பார்க்குறோம், கண்ணை கொண்டு பார்த்தா ஒன்றுமே தெரியாது. ஏன்னா உள்ளுக்கு ஆன்மா என்ன ஆகலை, காரியப்படலை. ஆன்மா நிலையிலேருந்து பார்க்கும்போது நம்ம ஆன்மீகம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா எல்லா உயிர்லையும் நம்ம இருப்போம்.
அங்கே வலிச்சதுன்னா இங்கேயும் வலிக்கும், அங்கே ஆனந்தம்னா இங்கேயும் அந்த ஆனந்தத்தை கொடுக்கும். இது ஆன்ம ஒழுக்கம் சொல்கிறது. பேரின்ப லாபத்தை அடைந்தவர் பெருமை எது என்று அறிய வேண்டில், தோல் நரம்பு என்புன்னா எலும்பு, தசை இரத்தம் சுக்கிலம் முதலிய அசுத்த பூத காரியங்களும் அவற்றின் காரணங்களாகிய அசுத்த பிரகிருதி அணுக்களும் ஆகிய தேகத்தை மாற்றி, தாதுக்கள் என்ன செய்யப்படுது? மாற்றப்படுது. இப்போ நம்ம எப்படி குழந்தைய கருவில் எப்படி தாதுக்கள் எப்படி வந்துச்சு? நமக்கு குழந்தையிலே தோல் இருக்குது, குழந்தையிலே நமக்கு கரு பையில் இருக்கும்போதே, கருப்பையில் இருக்கும்போதே எலும்பு வந்துருச்சு, தோல் வந்துருச்சு, தசை வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு இல்லையா? எப்படி வந்துச்சு? என்ன நடந்தது? உள்ளுக்கு என்ன நடந்தது? கருப்பைக்குள்ளே என்ன நடந்தது? அம்மாவுக்கு தெரிஞ்சுது அதெல்லாம் செய்ய? என்ன நடந்தது? அப்போ எப்படி கிடைச்சிது உங்களுக்கு? தோல், நரம்பு, எலும்பு, தசை, இரத்தம், சுக்கிலம் வரல, ரத்தம் வரைக்கும் குழந்தை வரைக்குமே உள்ளுக்கு ரத்தமும் வந்துருச்சு. எப்படி வந்துச்சு? அசுத்த பூத காரியங்களும். பூத காரியங்கள், அப்போ பஞ்சபூதங்கள் உள்ளுக்கு இருந்து பஞ்சபூதங்களை இரத்தத்திலேருந்து எடுத்து பஞ்சபூதங்கள் கொண்டு தான் இந்த பஞ்சபூதமே உருவாக்கப்படுது. என்னது? பாடியே என்னது? ஏன்னா தோல், நரம்பு எல்லாம் என்ன தத்துவம்? பஞ்சபூதத்தில் என்ன தத்துவம்? மண் தத்துவம். அப்போ மண் தத்துவத்தை கொண்டு என்ன செஞ்சிருச்சு? பாடியை உருவாக்கி கொடுத்துருச்சு. இது ஒரு பூத காரியங்கள் உள்ளுக்கு நடப்படுத்தியிருக்குது. அவற்றின் காரணங்களாகிய அசுத்த பிரகிருதி அணுக்களும் ஆகிய தேகத்தை, இன்னொரு தேகம் இருக்குது அசுத்த, அதுவும் அசுத்த காரணம், பிரகிருதின்னு சொல்கிறது, மாயை தத்துவங்கள் வேணுங்களா? காரணங்களாகிய அசுத்த பிரகிருதி அணுக்களும் ஆகிய தேகத்தை மாற்று இவ்வளவு என்று அறியப்படாத உயர்ந்த பொன்னாகிய, மாற்றுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு பொன் உடம்பாக, பொன் ஒளியாக மாற்றி கொடுக்குது. அப்போ இதெல்லாம் எது செய்யுது உள்ளுக்கு? ஏன் இப்போ மாற்றலை நம்ம உடம்ப? எவ்வளோ தியானம் பண்ணுறோம், எவ்வளோ பேர் உட்காந்து வருஷ கணக்கிலெல்லாம் தவம் பண்ணுறாங்க, யார் உடம்பும் ஒளியாக மாற்ற மாட்டேன்னுது. ஆனால் எல்லாருக்கும் மாற்றி கொடுத்துருச்சே. எப்படி நடந்தது? இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நடம், இது ஒரு தனி நடம். அந்த நடம் இயங்குனுச்சுனாக்க கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அது தான் செய்யும், நம்ம யாரும் செய்ய முடியாது. இந்த நடனை பல்வேறு இடத்துல பெருமான் சொல்லியிருக்கார். திருநடம், பொது நடம், அருள் நடம், ஒருமை நடம், நடராஜர்னு சொல்கிறாரு. நடராஜர்னா மைக்ரோ சிஸ்டம் இது. ஆமாம், சுத்த நடம். மாற்று இவ்வளவு என்று அறியப்படாத உயர்ந்த பொன்னாகிய சுத்த பூதாக்காரிய சுத்த தேகத்தையும். அப்போ தான் என்ன நடக்குது? சுத்த தேகம். இப்போ நம்ம சாப்பிட்றதுலாம் சுத்தம் ஆகாது இல்லைங்களா? இது உடல் சில சுத்திக்காக இந்த கடுக்காய் அது இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டோமாக்க இது சில சுத்திகளை பண்ணும். ஆனால் நடம் இயக்கும் போது அந்த உடம்பு சுத்த உடம்பு, பிரணவ தேகம், சுத்த தேகம், ஞான தேகம், முத்தேக சித்தி பெறத்துக்கு நடம் காரியப்படணும். சுத்த தேகத்தையும் பொன் வடிவாக தோற்றுதல் மாத்திரமே அன்றி, எப்படி இருக்குமா? பொன் வடிவம், பொன் போன்று இருக்குமாம். தோற்றுதல் மாத்திரமே அன்றி ஆகாயம் போல் பரிசிக்கப்படாத, ஆகாயத்தை தொட முடியாது இல்லையா? அது மாதிரி அந்த உடம்பை பிடிக்க முடியாது. இப்போ இதெல்லாம் பாருங்கள், பிடிக்கலாம், நெருக்கலாம், வெட்டலாம், பிடிக்கி கசக்கலாம், ஆனால் அந்த உடம்பை நீங்கள் பிடிக்க முடியாது, உங்கள் கண்ணுக்கு அது அகப்படாது. அதனால் பூத காரண பிரணவ தேகத்தையும் சுத்த பூத காரண பிரணவ தேகத்தையும் தோற்றப்படுதலுமின்றி ஆகாயம் போல் விளங்குகின்ற ஞான தேகத்தையும் பெற்றவர்களாய் இருப்பார்கள். எத்தனை தேகம் சொல்லிட்டாரு? 3 தேகம். சுத்த தேகம், பிரணவ தேகம் ப்ளஸ் ஞான தேகம், 3ம் கம்பைன் பண்ணிடும்.
3 தேகங்களை வந்து கொடுக்கு. இப்படித்தான் நம்ம வந்து கடவுளை அடைய முடியும். இந்த 3 தேகம் நம்ம வந்து பெறணும்னா அருள் காரியப்படணும், அருள் நடம் காரியப்படணும். ஓகே, அடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. உள்ளே மண்ணினது திண்மையால் தரிக்கப்படார்கள். உள்ளே மண்ணினது தன்மை, அவங்கள கொண்டு மண்ணுக்குள்ளே கொண்டு போய் என்ன செய்ய முடியாது, புதைக்க முடியாது. புறத்தே மண் கல் முதலியவற்றால் எரியினும் அவை அவர் வடிவில் தாக்குவன அல்ல. கல்லை விட்டு எரிஞ்சாலும் அவங்க மேலே அது படாது அப்படின்னு சொல்கிறார். மண்ணுக்குள்ளே போச்சாலும் அது உள்ளுக்கு போய் புதைக்க முடியாது. எரினும் அவை அவர் வடிவில் தாக்குவன அல்ல. உள்ளே நீரினது தன்மையால் குளிரப்படார்கள். தண்ணியில் கொண்டு போய் அவங்கள அமுத்தி வச்சுருந்தாலும் ஜெல்லித்து போக மாட்டாங்க. புறத்தே நீரில் அழுந்தினும் அவர் வடிவம் அழுந்தாது. தண்ணியில் போட்டு அழுத்தினாலும் அந்த உடம்பை அழுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அழுந்தாது. உள்ளே நெருப்பினது வெண்மையால் சுடப்படார்கள். அவங்க உடம்பை சுட்டு எரிக்க முடியாது. புறத்தே நெருப்பில் சுடனினும் அவர் தேகத்தில் சூடும் வடுவும் தோன்றுவன அல்ல. இப்போ இந்த உடம்புல நெருப்பு பட்டால் என்ன ஆயிரும், வடு உண்டாயிரும் இல்லையா. வெளியில் ரொம்ப உஷ்ணமாக இருந்தாலும் உடம்பு இங்கே தாக்கம் இருக்கும். அவங்களுக்கு வந்து எவ்வளோ உடம்பு சூரியனுடைய தாக்கம் இருந்தாலும் உஷ்ணம் கூடினாலும் உடம்பு வந்து படாது. நெருப்பில் போட்டாலும் அவங்கள எரிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. சூடும் வடுவும் தோன்றுவன அல்ல. உள்ளே காற்றினது ஊக்கத்தால் அசைக்கப்படார்கள். இப்போ நம்மளெல்லாம் எது அசைக்குது, காற்று. அவங்கள காற்று அசைக்காது அப்படின்னு சொல்கிறார். புறத்தே காற்று அவர் வடிவை பரிசித்தறிய மாட்டாது. இப்போ நமக்கு காற்றடிச்சா நமக்கு தெரியும், அவங்க உடம்புக்கு காற்றடிச்சா தெரியாது. உள்ளே ஆகாயத்தினது கலப்பினால் அந்தரிக்கப்பட மாட்டார்கள். நமக்கு வந்து ஆகாயம் இருக்குது, மனம் வந்து ஆகாய அம்சம். அது அவங்களுக்கு வந்து இந்த அம்சம் இல்லை. கலப்பினால் அந்தரிக்கப்படும். புறத்தே ஆகாயம் அவர் தேகத்தை அந்தரிக்க மாட்டாது. ஆகாயத்தினால அவங்களுடைய உடம்புக்கு வந்து எந்த ஒரு இது வராது, குற்றங்கள் வராது. இப்போ நமக்கு வந்து காம குரோத லோபம்லாம் இருக்குது, அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஆதாரத்தால் அன்றி நிராதாரத்திலும் அவர் தேகம் உலாவும். அவர் ஸ்பேஸில் அப்படியே அவங்க வந்து உலாவ முடியும். அவரது கண்கள் முதலிய ஞான இந்திரியங்கள், வாக்கு முதலிய கர்மேந்திரங்கள், பார்த்தல் முதலிய விஷயங்களை, பேசுதல் முதலிய விஷயங்களையும் பற்றுவன அல்ல. கண்ணு இருக்கும் பார்க்காது, காது இருக்கும் கேட்காது, வாய் இருக்கும் பேச மாட்டாங்க. எல்லாம் எப்படி இருக்கும், அப்படியே ஒடுங்கி அடங்கி இருக்கும். பேசுதல் விஷயங்களை பற்றுவன அல்ல. தயவினால் விஷயங்களை பற்ற வேண்டில். இன்கேஸ் கருணையினால் அவங்க வந்து பேசணும் அப்படின்னு நினச்சாங்கனாக்க பேசுவாங்க. கருணையினால் அவங்க பார்க்கணும் அப்படின்னாக்க பார்ப்பாங்க. பேசுதல் விஷயங்களை பற்றுவன. தயவினால் விஷயங்களை பற்ற வேண்டில். சுவர் மலை முதலிய தடைகளும் அவர் கண்களை மறைப்பன அல்ல. இப்போ இந்த மாதிரி மறைச்சிக்கிட்டு இருக்குதா, அவங்க பார்த்தாங்கனாக்கா இது உள்ளுக்கு ஊடுருவி அப்படியே பார்ப்பாங்க. அவங்களுக்கு இது மறைப்பு இருக்காது. ஏன்னா அவங்க பாடி வேறு, நம்ம பாடி வேறு. மலைகள், இந்த பெரிய ஒரு மலை இருக்குது, அந்த மலைக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்றது அவங்க இங்கேருந்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு எந்த தடையும் இருக்காதுன்றார். அண்ட பிண்டங்களில் அகம்புறம் முதலிய எவ்விடத்தும் உள்ள விஷயங்களை அவர் கண்கள் இருந்த இடத்திலிருந்தே கண்டு அறியும். அண்ட பிண்டங்களில், அண்ட பிண்டம்னா எங்கே உள்ளவங்க, ஸ்பேஸில் உள்ளவங்க. அண்ட பிண்டங்களில் அகம்புறம் முதலிய எவ்விடத்தும் உள்ள விஷயங்களை அவர் கண்கள் இருந்த இடத்திலிருந்தே கண்டு அறியும். அப்படின்னா இங்கே இருந்துக்கிட்டே ஸ்பேஸில் கூட அவங்கள பார்க்க முடியும், பேச முடியும். அண்ட பிண்டங்களில் எவ்விடத்திலிருந்து பேசினும் அவர் செவிகள் இருந்த இடத்திலிருந்து கேட்டு அறியும். ஸ்பேஸிலிருந்து பேசினா இங்கே இருந்துக்கிட்டு அவங்க கேட்க முடியும், இங்கேருந்து பேசினாலும் அங்கேருந்து அவங்க கேட்க முடியும். இதில் தான், இந்த அடிப்படையில் தான் அந்த வேண்டுதல்கள்லாம் கேட்குறது இறைவன்கிட்ட. ஏன்னா இறைவன் வந்து அண்டமாக இருக்கிறாரு, நம்ம இங்கேருந்து வேண்டும் போது இறைவன் அதை கேட்க முடியும்.
எவ்விடத்தில் இருக்கின்ற ரசங்களையும் அவர் நான் இருந்த இடத்திலிருந்தே சுவைத்து அறியும். தொட்டு தான் வந்து சுவிச்சு தான் அறையணுன்றலாம் அவசியம் இல்லை. இருந்த இடத்துலேருந்தே அதை அது ருசிக்க முடியும். அது ரசங்களை அவர் நான் இருந்த இடத்திலிருந்தே சுவைத்து அறியும். எவ்விடத்தில் இருக்கின்ற பரிசங்களையும் அவர் மெய் இருந்த இடத்திலிருந்தே பரிசுத்துனா தொட்டு அறியும். இல்லைங்களா? எவ்விடத்தில் இருக்கின்ற சுகந்தங்களையும் அவர் நாசி இருந்த இடத்திலிருந்தே முகந்து அறியும். வாசனைகளை அது இருந்த இடத்திலிருந்தே முகந்து அறிய முடியும். எவ்விடத்தில் இருக்கின்றவர்களும் அவரது கைகள் இருந்த இடத்திலிருந்தே கொடுத்தல் கூடும், கொடுக்க முடியும். எவ்விடத்தில் அவரது கால்கள் இருந்த இடத்திலிருந்தே நடத்தல் கூடும். அவரது வாக்கு எவ்விடத்தில் இருக்கின்ற எவரவர்களோடும் இருந்த இடத்திலிருந்து பேசுதல் கூடும். கம்யூனிகேட் பண்ண முடியுன்றது. ஸ்பேஸில் உள்ளவங்க கூட அவங்க நம்மகிட்ட பேசணுன்னாலே அவங்க பேசினா நமக்கு அது விளங்கி கொள்ள முடியும். மற்ற இந்திரியங்கள் இருந்த இடத்திலிருந்தே எவ்விடத்தும் ஆனந்தித்திருத்தல் கூடும். மற்ற இந்திரியங்கள்னால் மெய்வாய் கண்மூக்கு செவியினால் பெறக்கூடிய இன்பங்கள். மனம் அவரது மனம் முதலான கரணங்கள் எப்படிப்பட்ட விஷயங்களையும் பற்றுவன அல்ல. இப்போ நம்மளோடலாம் எதையாவது பற்றிக்கிட்டு நினச்சிக்கிட்டு குழம்பிக்கிட்டு கிடக்கும். அவங்களோட மனம் அதெல்லாம் எதையுமே பற்றுவன அல்ல. தயவினால் பற்ற தொடங்கில் எல்லா உயிர்களோடது எல்லா சங்கற்ப விகற்பங்களையும் ஒரு நிமிஷத்தில் ஒருங்கே நினைத்து விசாரித்து நிச்சயித்து கொள்ளும். ஒரு நிமிஷம்தான். ஸ்கேன் சொல்கிறோம் இல்லையா, அது ஸ்கேன் பண்ணிடும். நம்மளை ஒரு செகண்டில் அது ஸ்கேன் பண்ணிடும். நம்ம என்ன நினச்சிருக்கோம், என்ன சங்கற்பம் பண்ணியிருக்கிறோம், என்ன வேண்டியிருக்கோம், என்ன கேட்டிருக்கிறோம். இப்போ நம்ம முதல்ல படித்தோம் இல்லையா, அருப்பெருஞ்சோதின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் கேட்டோம். வரிசையாக ஒன்று ஒன்றா கேட்டுட்டு வந்தோம் இல்லையா. இதை ஒவ்வொரு நாளும் கேட்க அது முதல்ல இதெல்லாம் ஸ்கேன் பண்ணாது. என்னடா தொடர்ந்து இப்படியே கேட்டுட்ருக்குறாங்களே, ஒரு நாளைக்கு அது தெரிஞ்சுக்கணுன்னு உங்களை நோக்குனுச்சுனாக்க அதில் நீங்கள் எத்தனை தடவை கேட்டிருக்கிறீங்க அப்படின்னா அது ஸ்கேன் எடுத்துரும். அதுக்கு தெரிஞ்சிடும், என்னடா இவ்வளோ தடவை கேட்டிருக்கிறாங்களே அப்படின்னு அது கருணைப்பட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சங்கற்ப விகற்பங்களையும் ஒரு நிமிடம். இந்த சங்கற்ப விகற்பம் என்பது என்னன்னு கேட்டால், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன கேட்குறீங்க கடவுள்கிட்ட அப்படின்றது. ஒரு நிமிடத்தில் ஒருங்கே நினைத்து விசாரித்து நிச்சயித்து கொள்ளும். பாருங்கள், விசாரித்து நிச்சயித்து கொள்ளும். அதுக்கு உடனே தெரிஞ்சிடும், ஓகே நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அது நிச்சயித்து கொள்ளும். அவர் அறிவு ஒன்றையும் சுட்டி அறியாது. அறிவு இருக்கும், ஆனால் எதையும் அது சுட்டி அறியாது. தயவினால் சுட்டி அறிய தொடங்கில் எல்லா அண்டங்களையும் எல்லா உயிர்களையும் எல்லா பண்புகளையும் எல்லா அனுபவங்களையும் எல்லா பயன்களையும் ஒருங்கே ஒரு நிமிடத்தில் சுட்டி அறியும். எல்லாமே ஒரு நிமிடம் தான். அப்படின்னா அது எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இதாக இருக்கும். அவர்கள் நிர்குணத்தாவார்கள். நிர்குணம்னா 3 குணங்கள் இல்லாத நிலை. அது நிர்குணம்னு சொல்கிறது. என்னென்ன குணம்? தாமசம், ராஜசிக், சத்விக்ன்றது 3ஐயும் கடந்த நிலை. அது நிர்குணம் அப்படின்னு சொல்கிறது. அல்லது தாமச, ராசத, சத்விக முதலிய முக்குணங்களாலும் உள்ளே விகாரப்படார்கள். இருக்கும், எல்லாம் ஒடுங்கி அடங்கி கிடைக்குமே ஒழிய அது உங்களை ஒன்றுமே பண்ணாது. நம்மளை பண்ணுற மாதிரிலாம் அது ஒன்றும் பண்ணாது. புறத்தே அவரது குணங்கள் கரணங்களை பற்றுவன அல்ல. புறத்தே அவரது குணங்கள் கரணங்களை பற்றுவது அல்ல. குணங்கள்னாக்கா அந்த 3 முக்குணங்கள் இருக்கு இல்லையா, அது மனதை பற்றாது, சம்பந்தப்படாது, அதில் அது இயக்காது. அவரது குணங்கள் பற்றுவனல்ல. உள்ளே பிருதுகிரினால் மூடப்படார்கள். பிருகிருதி மாயையினால் அவர்கள் மூடப்பட மாட்டார்கள். புறத்தே அவரது பிருகிருதி குணங்கள் பற்றுவன அல்ல. உள்ளே கால தத்துவத்தால் வேற்றுமைப்படார்கள். பாருங்கள், நம்மளாம் கால தத்துவத்தால் என்ன ஆகிக்கிட்டே இருக்கிறோம். நம்மக்கிட்ட வேற்றுமை இருக்குது, முதுமையாக போகிறோம். இதெல்லாம் கால தத்துவம். ஒரு காலத்தில் குழந்தையாக இருக்கும், ஒரு காலத்தில் பையனாக இருக்கிறோம், அப்புறம் ஒரு பருவம் வரும், அப்புறம் கிளப்பருவமாக போகிறோம், அப்புறம் முதுமை பருவமாக போகுது. இதெல்லாம் கால தத்துவத்துக்கு மாதிரி நம்ம மாறுறோம். ஆனால் அவங்க கால தத்துவத்துக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. கால தத்துவத்தால் மாற்றம் இருக்காது. அவரது புறத்தே கால தத்துவத்தால் அவர் திருமேனி தடைப்படாது. உள்ளே நியதி அளவால் அளக்கப்படார்கள்.
அவங்களை வந்து அளக்கப்படவும் நியதி தத்துவத்தினால் அதை வந்து அளக்கப்படார்கள். புறத்தே நியதியால் அவரது திருமேனி வரைப்படாது. அவங்கள வந்து வரையவும் வரைப்படாதுன்னு சொல்கிறார். திருமேனி வரைப்படாது. அன்றே காலம், வித்தை, ராகம், புருடன் முதலிய மற்ற தத்துவங்களும். என்ன தத்துவம் இதெல்லாம்? 96 இது என்ன தத்துவம் சொல்கிறது? 96 தெரியணும்ல. ஆன்ம தத்துவம் 24, சிவ தத்துவம் 5, வித்யா தத்துவம் 7. அந்த வித்யா தத்துவத்தில் உள்ளதான் இந்த இது. காலம், வித்தை, ராகம், புருடன், மாயைன்னு வரும். முதலிய மற்ற தத்துவங்களும் தத்துவ காரியங்களும் அவர்களுக்கு இல்லை. ஏன்னா தத்துவத்தெல்லாம் என்ன ஆகிக்கிறது? கடந்து போயிடும். இப்போ சித்தர்களுக்கும் இந்த தத்துவங்கள்லாம் கிடையாது இல்லைங்களா? மாயையால் பேதப்படார்கள். ஏன்னா பலவிதமான மாயை இருக்கு இல்லையா, அதில் இவங்க பேதப்படார்கள். சுத்த மகாமாயை கடந்து அதன் மேல் அறிவுருவாக விளங்குவார்கள். சுத்த மாயையில் இன்னொரு வகை மாயை வந்து சுத்த மகாமாயை. அதையும் கடந்து எப்படி இருப்பாங்க? அறிவுருவாக இருப்பார்கள். எத்தனாவது அறிவாக இருப்பார்கள்? 12 அறிவாக இருப்பார்கள். சித்தர்கள் எத்தனாவது அறிவாக இருப்பாங்க? அவங்க 10 அறிவாக இருப்பாங்க. இவர் 12 அறிவாக இருப்பாங்க. ஆகாரம், நித்திரை, மதுனம், பயம் என்பவைகளால் தடைப்படார்கள். இதெல்லாம் எதோடைய கூறு? பஞ்ச தத்துவத்தில் இது எதோடைய கூறு? ஆகாரம், நித்திரை, மதுனம், பயம். தவறு. மனம் வந்துச்சு. மனம் வந்து ஆகாய அம்சத்தில் போயிடும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அந்த கரணங்கள். இல்லை இல்லை இல்லை. தண்ணி கூறு, மண் கூறு வந்து முடி, எலும்பு, நரம்பு, தசை சொன்னோம். நீர்க்கூறு வந்து உமிழ் நீர், சுக்கிலம், மூளை, இரத்தம், இதெல்லாம் நீர்க்கூறு. காற்றுக்கூறு வந்து நடத்தல், ஓடல், கிடத்தல், தாண்டல், குதித்தல். ஆகாரம், நித்திரை, மதுனம், பயம் என்னது? ஃபயர். உங்களுக்கு தெரியணும், பிரின்சிபல் தெரியணும். 5 எலிமெண்ட்ஸ் நம்ம பாடியை எப்படி கொங்கர் பண்ணி நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நமக்கு தெளிவு இருக்கணும். ஓகே, அப்போ இது வந்து நெருப்புக்கூறு. ஆகாரம், நித்திரை, மதுனம், பயம். மதுனம் என்பது என்னன்னு கேட்டிங்கனாக்க டிஸ்சார்ஜ் ஆஃப் த செக்ஸ் எனர்ஜி. பயம் வந்து ஃபியர் என்பவைகளால் தடைப்படார்கள். அவர்கள் தேகத்திற்கு சாயை. சாயை மீன்ஸ் நிழல், ஷெடோ. வியர்வை, ஸ்வெட்டிங். அழுக்கு, நரை, திரை, மூப்பு, இறப்பு முதலிய குற்றங்கள் உண்டாவன அல்ல. இதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. இதெல்லாம் எதுக்கு உண்டு? இதுக்கு உண்டு. இந்த உடம்புக்கு நரை, திரை, மூப்பு எல்லாமே இதுக்கு உண்டு. அவங்க எடுக்கிற அந்த உடம்புக்கு நரை, திரை, மூப்பெல்லாம் கிடையாது. ஸோ அது வேறு தன்மை, வேறு பொருள் பாருங்கள். அப்போ நம்ம வேறு பொருளாக என்ன ஆகணும்? மாறணும். ஒரு உலகத்துக்கு போகணுன்னா சும்மா போக முடியாது. நீங்கள் இங்கே மாறி தான் அங்கே போக முடியும். அப்போ யார் மாற்றி கொடுக்கறது? அருள் காரியப்படலைன்னா அருள் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்மளை கொண்டு போகிறதுக்கு அது ஒத்துக்கிட்டா தான் முடியும். அது ஒத்துக்கலைன்னா யாரும் போக முடியாது. திருப்பி திருப்பி நம்ம வந்துக்கிட்டே இருக்கணும். பனி, மழை, இடி, வெயில் முதலியவற்றாலும் பனி. இப்போ இந்த உடம்புக்கு பனி கூட வந்தால் என்ன ஆயிரும்? தாங்க முடியாது. மழை வந்தாலும் குளிர், இடி, வெயில் முதலியவர்களால் இதுக்கு வந்து துன்பம் ஏற்படும். ஆனால் அதுக்கு வராது. ராக்கதர், அசுரர், பூதம், பிசாசு முதலியவற்றாலும் தேவர், முனிவர், மனிதர், நரகர், மிருகம், பறவை, ஊர்வன, தாவரம் என்பவைகளாலும் எவ்விடத்தும் எக்காலத்தும் அவர் தேகம் வாதிக்கப்படாது. வாதிக்கப்படாதுன்னா துன்பப்படாது. பிசாசு வந்து அவங்கள பிடிச்சிட்டு ஆட்டாது. மனுஷனை சேட்டை, மனுஷனுக்கு வந்து சேட்டை நிறைய ஆவி சேட்டைங்கள்லாம் இருக்குது. அதுவும் இந்த கர்மத்தினால வர்றது தான்.
முன் ஜென்மத்தில் சில கர்ம பாவங்களெல்லாம் செஞ்சுருந்தாங்க. இந்த ஜென்மத்தில் வந்து ஆவிகளுடைய தொல்லைகள் அவங்களுக்கு வரும். சில சில பிரேதங்கள்னால நமக்கு தொல்லை வரும். பிரேதம்னா செத்துப்போன ஆவிகள். சில வந்து நேச்சர் ஸ்பிரிட்டுங்க, அதனால தொல்லைகள் வரும். சில துஷ்ட தெய்வங்கள்னால நமக்கு துன்பங்கள் வரும். இதெல்லாம் அவரவர் செய்த கர்ம வினைக்கு தக்க மாதிரி வந்து அல்லல் படுத்தும். அது அந்த மாதிரி இந்த உடம்புக்கு வருமானா மாற்று ஆயிட்டாக இந்த உடம்புக்கு அதெல்லாம் ஒன்றுமே வராது. எக்காலத்தும் அவர் தேகம் வாதிக்கப்படாது. வாள், கத்தி முதலிய கருவிகளாலும் கண்டிக்கப்படாது. அந்த உடம்பை என்ன செய்ய முடியாது? வெட்ட முடியாது. துப்பாக்கியில் எடுத்து சுட முடியாது. ரேடியேஷன் தாக்க முடியாது. பொம் போட்டாலும் ரேடியேஷனில் அவங்க உடம்பு எதுவுமே வராது. விஷ வாயுக்களால் அவங்கள கொல்ல முடியாது. சாகாது, அந்த உடம்பு சாகாது, கண்டிக்கப்படாது. எல்லா அண்டங்களும் அணுக்கள் போல சிறியதாக தோற்றலும் எல்லா அணுக்களும் அண்டங்கள் போல பெரியதாக தோற்றலும் அவர் தேகத்திற்கு உரித்தது. நினைச்சா அணுவா ஒடுங்கிட முடியும், நினைச்சா அண்டமாக விரிய முடியும். எவ்வளோ யூனிவர்சல் எவ்வளோ பெருசோ அவ்வளோ உலகத்துக்கு அவங்க விரிய முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தேகத்திற்கு உரித்தது. இறந்தோரை எழுப்புதல், அவங்க நினைச்சா என்ன செய்ய முடியும்? செத்து போனவங்கள எழுப்ப முடியும். வாத்திபரை வாலிபராக்கள், ஒரு கிழவனை என்ன ஆக்க முடியும்? குமரனா ஆக்க முடியும். முதலிய கர்ம சித்திகளும் யோக சித்திகளும் ஞான சித்திகளும் அவர் சந்நிதியில் இடைவிடாது விளங்கும். அவர் சந்நிதினா அவர்கிட்ட அந்த 3 வகை சித்திகளும் அவங்க செய்யக்கூடிய வல்லமை பெற்று இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார். திருஷ்டித்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அனுக்கிரகித்தல் என்கின்ற கிருத்தியங்களை அவர் நினைத்த மாத்திரத்தில் நடக்கும். அவங்க செய்யணும்னு இல்லை, அவங்க நினைச்சா போதும், அதுக்கு உரியவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. விளங்குதுங்களா? பஞ்ச கர்த்தர்களும் அவர் கடைக்கண் பார்வையால் தங்கள் தொழிலை நடத்துவார்கள். சும்மா பிரம்மாவை பார்த்தா போதும், அவர் உடனே அந்த வேலையை செஞ்சு கொடுத்துருவார். விஷ்ணுவை பார்த்தா போதும், அவர் உடனே அவர் வேலையை செஞ்சு கொடுத்துருவாங்க. பஞ்ச கர்த்தாக்கள்னா 5 பேரும் இவர் என்ன நினைக்கிறாரோ உடனே அந்த வேலையை அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. அவர்கள் அறிவு கடவுள் அறிவாக இருக்கும். அவர்கள் செய்கை கடவுள் செய்கையாக இருக்கும். அவர்கள் அனுபவம் கடவுள் அனுபவமாக இருக்கும். சர்வ சக்தியுடையவர்களாய் எக்காலத்தும் அழிவில்லாதவர்களாய் ஆணவம், மாயை, கண்மம் என்னும் மும்மலங்களும் அம்மல வாதனைகளால் இல்லாதவர்களாய் பேரருள் வண்ணமுடையவர்களாய் விளங்குவார்கள். அப்போ 3 இது என்ன ஆயிடுச்சு? இல்லாமல். அந்த உடம்பு எடுத்துட்டாக்க மும்மலம் அதில் ஒட்டாது. ஆணவம் கிடையாது, கண்மம் கிடையாது, மாயையும் கிடையாது. முதலே சொல்லிட்டாலே பிறகுறுதியெலாம் அங்கே ஒன்றும் கிடையாதுன்ட்டார். ஸோ டோட்டலி அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பாடி, அந்த மாதிரி ஒரு பாடி. இது சடமாகி ஒரு துரும்பம் அவரது திருநோக்கத்தால் உயிர் பெற்று பஞ்ச கிருத்தியங்கள் செய்யும். ஒரு துரும்பு கூட அவர் அந்த துரும்பை நினச்சாக்க அது கூட 5 வேலையை செய்யும் அப்படின்னு சொல்கிறார். அவரது பெருமை வேதாந்த, சித்தாந்தம், கலாந்தம், போதாந்தம், நாதாந்தம், யோகாந்தம் என்கின்ற 6 அந்தங்களிலும் விளங்கும். 6 அந்தம் இருக்கு இல்லையா? இவங்களோட டேலண்ட் வந்து அந்த 6 அந்தங்களிலும் விளங்கும். அவற்றை கடந்தும் விளங்கும் என்று அறிய வேண்டும். இவை பேரின்ப லாபத்தை அடைந்தவர் பெருமை என்று அறிய வேண்டும். இது என்ன சாதாரண பெருமை? அது அவர்கள் அறிவு கடவுள் அறிவாக இருக்கின்றாரு, அவர்கள் அனுபவம் கடவுள் அறிவாக இருக்கின்றாரு. டோட்டலி அந்த ஆள் யாரும் ஆயிடுவார்? இஸ் காட். ஸோ மனிதன் யாராக ஆகலாம்? மனிதன் கடவுளாக ஆகலாம். கடவுளாக நீங்கள் ஆனால் தான் அந்த கடவுள் உலகத்துக்குள்ளே நீங்கள் போய் வாழ முடியும். கடவுளாக ஆகலைன்னா நீங்கள் அங்கே போக முடியாது. அப்போ யார் நம்மளை கடவுளாக ஆக்குவதுனாக்க அது ஒரு இயக்கம். எப்படி ஒரு குழந்தையாக ஆக்குறது ஒரு இயக்கமோ, கடவுளாக ஆக்குவதும் ஒரு இயக்கம். அந்த இயக்கமே கடவுளாகவே இருக்கிறார். அதுதான் வள்ளலார் சொன்னார், நானே அந்த நடமாக இருக்கின்றேன்னு ஒரு பாடல் வந்து இருக்குது. பேரின்ப நடம் யாதோ அது நானாய் இருக்கின்றேன். இப்போ வள்ளலாரே அந்த மைக்ரோ இயக்கமாக இருக்கிறார். வந்து பொருந்தினாரா யாருக்குள்ளேயாவது என்ன ஆயிடுவாங்க? அவங்க அருப்பெருஞ்சோதியாக ஆயிடுவாங்க. ஸோ அதுதான் ஃபைனல். ஏதோ அவங்க அறிவுக்கு கொஞ்சம் படம் எடுத்து காட்டியிருக்கிறாங்க.
ஸோ இதுதான் வந்து பேரின்ப நிலையை அடைந்தவர்களுடைய தாத்பரியம், அதோடைய பெனிஃபிஷரியை பற்றி அவர் வந்து சொல்கிறார். இம்மூவகை இன்ப லாப வாழ்வை எதனால் பெறக்கூடும் என்று அறிய வேண்டில் கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளின் ஏகதேசத்தை கொண்டும், ஏகதேசம் என்பது சாதாரண அருளை கொண்டும் சொல்கிறது, அருட்பூரணத்தை கொண்டும் அடையக்கூடும் என்று அருளி 2 சொல்கிறார் பாருங்க இந்த இடத்துல. இம்மூவகை இன்ப லாப வாழ்வையும் எதனால் பெறக்கூடும்? முதல்ல சொன்னது இம்மை இன்ப வாழ்வு, மறுமை இன்ப வாழ்வு, அப்புறம் பேரின்ப வாழ்வு. ஸோ அதில் வந்து கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளின் ஏகதேசத்தை கொண்டும், அப்படின்னா பூரண அருளை பெறுவது வேற, ஏகதேசத்தின் அருளை கொண்டு பெறுவது சாதாரண இம்மை வாழ்வும் மறுமை வாழ்வும். அருட்பூரணத்தை கொண்டு அடையக்கூடும் என்று அருள் அறிய வேண்டும். ஓகே, மூவகை இன்பங்களில் அருளின் ஏகதேசத்தை கொண்டு அடையத்தக்கவை எவை? கேள்வி. மூவகை இன்பங்களில் அருளின் ஏகதேசத்தை கொண்டு அறியத்தக்கவை எவை? அருட்பூரணத்தை கொண்டு அடையத்தக்கவை எது? 3 குவாலிட்டி லைஃப் சொல்லிட்டார் இல்லையா? அது எது வந்து பூரண அருளை கொண்டு பெற முடியும், எது ஏகதேசத்தை கொண்டு பெறக்கூடும் சொல்கிறாரு. ஏகதேசம்னாக்க சாதாரண அருளை கொண்டு பெறுவது, பூரணத்தை அடையிறது. இப்போ இவ்வளோ இது படித்தோமே, இதை வந்து அடையிறதுக்கு எந்த அருளை கொண்டு நீங்கள் பெற முடியும்? பூரணத்தை, பூரண அருள். அப்படின்னா பூரண அருள்னா எதோடைய அருள்? அருட்பெரும் ஜோதியினோட அருளை பெறுவது தான் அந்த ஃபைனல். இவ்வளோ பெனிஃபிஷரி மாற்று இத்தனை சொல்ல முடியாத அளவுக்கு என்னென்ன உடம்பு? சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம். முத்தேக சித்தி பெறணுன்னா நீங்கள் வந்து சித்த மார்க்கத்திலலாம் போய் பெற்ற சாத்தியப்படாது. ஏன்னா அது பூரணம் இல்லை. அப்போ பூரணமாக எது இருக்குது? அருட்பெரும் ஜோதி. இந்த தெளிவு வேணும். இந்த உடம்பு இங்கே இவ்வளோ உடம்பை விளக்கிட்டார் இல்லையா? அதனால தான் இந்த கேள்வியை கேட்குறாரு நம்மக்கிட்ட, இல்லைங்களா? மறுமை இன்ப வாழ்வு வந்து பெறத்துக்கு எந்த அருள், இம்மை இன்ப வாழ்வு பெறத்துக்கு எந்த அருள், பூரணத்தை பெற்று வாழ்வதற்கு எந்த அருள் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நம்ம வந்து இது எப்படி கேட்கணும்? அது விளக்கம் சொல்கிறார் பாய். இம்மை லாபம் மறுமை இன்ப லாபு என்கின்ற இரண்டையும் அருளின் ஏகதேசத்தை கொண்டு அடையக்கூடும் என்றும். அப்போனா பராபரை வரைக்கும், சித்தமாக இருக்க வரைக்கும் நீங்கள் அது இது பெறலாம். அந்த அது வந்து ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை, அது பெறலாம். அடுத்து என்ன சொல்ற? பேரின்ப லாபம் என்கின்ற ஒன்றையும் அருட்பூரணத்தை கொண்டு அடையக்கூடும் என்றும் அறிய வேண்டும். அப்போ எதை சூஸ் பண்ணுவீங்க? ஏகதேச அருளை பெற போகிறீங்களா, பூரணத்துக்கு பெற போகிறீங்களா? ஓகே, பூரணத்தை நீங்கள் பெறணுன்னா அப்போ ஏகதேசத்தை என்ன செஞ்சாகணும்? இதைத்தான் வள்ளலார் சொன்னார். சைவ சித்தாந்தத்தை லட்சியத்தை வைக்காதீங்க, விட்டுடுங்க, என்ன மாதிரி விட்டுடுங்க. அப்போ தான் பெருசு கிடைக்கும். பெருசுக்கு டார்கெட் பண்ணுங்கள், பெரிய வாழ்வுக்கு டார்கெட் பண்ணுங்கன்னு சொன்னார். ஏன்னா இந்த இடத்துல அருள் என்ன ஆகுது? அருள் வித்தியாசப்படுது பாருங்க. சொல்லு ஒன்றா இருக்குது, இடம் வேற இருக்குது. ரெண்டுக்கு வேற, இன்னொன்றுக்கு வேற. ஸோ இது நம்ம விளங்கிக்கிட்டாக்கா வள்ளலார் ஏன் சொல்கிறாரு என்பது நமக்கு புரியும். இல்லைன்னா புரியாது, தகராறு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது எப்படி சொல்லலாம், இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாருங்க? மறுபடியும் படிப்பதை. மூவகை இன்பங்களில் அருளின் ஏகதேசத்தை கொண்டு அடையத்தக்கவை எவை? கேள்வி கேட்டுட்டு அருட்பூரணத்தை கொண்டு அடையத்தக்கவை யாது என்று அறிய வேண்டிய கேள்வி. 2 கேள்வி கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்கிறார். இம்மையை இன்ப லாபம் மறுமை இன்ப லாபம் என்கின்ற இரண்டையும் அருளின் ஏகதேசத்தை கொண்டும் அடையக்கூடும் என்றும், பேரின்ப லாபம் என்கின்ற ஒன்றையும் அருட்பூரணத்தை கொண்டு அடையக்கூடும் என்று அறிய வேண்டும். வேறு வகையில் நீங்கள் அதை பெற முடியாது. அப்படி நீங்கள் வேறு இதில் பெற முயற்சி செஞ்சால் அது பூரணமாக கருதப்படாது. எந்த காலத்துக்கு பிற்பாடு அது கருத முடியாது? 19ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு பிறந்திருந்தீங்கனாக்க அது காரியப்படாது. அது வந்து பூரணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது.
19ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு பிறந்திருந்ததாக்கா நீங்கள் அதை ஏற்று தான் ஆகணும். அதுதான் பூரணம்னு நீங்கள் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இது இன்னும் வரலை, இந்த செய்தி இன்னும் தரப்படலை, யாருக்கும் தெரியாது. புரியுதுங்களா? அதனால் பழைய வேதாந்தத்தில் வந்து அதை பூரணம்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இங்கே வள்ளலார் கொடுக்குறாரு, அந்த பூரணத்தை வந்து பிரித்து கொடுக்குறாரு. ஏன்னா நீங்கள் சைவ சித்தாந்தமோ அல்லது சித்தர் நூலும் படிச்சிங்கனாக்கா கரெக்டாக அதில் வந்து இதுதான் பூரணம்னு சொல்லியிருக்கும். அப்போ அதை எடுத்துக்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. இங்கே சொல்லியிருக்குது, ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இது பூரணம்னு, வை நாட் அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதனால தான் டீட்டெயில்ஸாக விளக்குறாரு, அந்த உடம்புனுடைய தன்மையை வந்து விளக்குறாரு. எப்படி பார்த்தாலும் பராபரைக்கு மேலே தாண்ட முடியாது. மற்ற ஏகதேசத்தினால அந்த அந்த எல்லையை நீங்கள் தாண்ட முடியாது, கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? அந்த நடனத்தில் அந்த ப்ரோக்ராம் இல்லை, அந்த குவாலிட்டி இல்லை. ஸோ குவாலிட்டி இல்லைனாக்க நிச்சயமாக கிடைக்க முடியாது. இதுகிட்ட மட்டும்தான் அந்த தரமானதை கைவசமாக வைத்திருக்குது. ஓகே, 4வது, கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருள் எவ்வண்ணம் உடையது? கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருள் எவ்வண்ணம் உடையது அப்படின்னு கேட்டால், சொல்லுவார் சொல்லும் வண்ணங்களும், நினைப்பார் நினைக்கும் வண்ணங்களும், அறிவார் அறியும் வண்ணங்களும், அனுபவிப்பார் அனுபவிக்கும் வண்ணங்களும் ஆகிய சர்வசக்தி வண்ணங்களும் தனது ஏகதேச வண்ணங்களாக விளங்க விளக்கி விளங்குகின்ற பூரண விளக்க வண்ணத்தை உடையது என்று அறிய வேண்டும். என்ன விளங்குது இதில்? கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருள் எந்த வண்ணம் உடையது? வண்ணம்னா தன்மைன்னு எடுத்துக்கணும். எத்தன்மையாக அது இருக்குது அப்படின்னு கேட்டால், சொல்லுவார் சொல்லும் வண்ணங்களும், சொல்லுவார் சொல்லும் தன்மைகளும், சொல்லும் வண்ணங்களும். நீங்கள் எதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களோ, எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்களோ, எதை பற்றி படிச்சுட்டு இருக்கிறீங்களோ அது சம்பந்தமாக தான் அது உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கும். இல்லைங்களா? இப்போ எல்லாரும் ஒரே கடவுளையாக பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையே. ஏன்னா கடவுள் வந்து ஏகனாகவும் இருக்கணும், அநேகனாகவும் இருக்கணும். அப்போ யார் யார் எதை பேசிக்கிட்டு இருக்காங்களோ, எதை படிச்சுட்டு இருக்காங்களோ அந்த வண்ணமாக அது என்ன செய்யும், அவங்கக்கிட்ட காரியப்படும். ஆமாம், அவங்களுக்கு அது காரியப்படும். ஆமாம். அடுத்து சொல்கிறார் பாருங்க, சொல்லுவார் சொல்லும் வண்ணங்களும். இப்போ எதை பற்றி நம்மளாம் எதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், எதை நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், எதை பேசிக்கிட்டு இருக்கிறோம்? அருட்பெருஞ்சோதியை பற்றி பேசிட்டு இருக்கோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் அது காரியப்படும். அதான் சொல்லுவார் சொல்லும் வண்ணங்களும். இப்போ நாம சொல்கிறோம், நாம் எங்கே உள்ள நாம சொல்கிறோம்? அருட்பெருஞ்சோதி அட்ரஸ் எங்கன்னு தெரியணும் இல்லைங்களா? வேறு இடத்துக்கு அந்த அட்ரஸ்ஸு பொருந்துமா? பொருந்தாது. இப்போ சித்தர்களுடைய நாம சொன்னால் அது சித்தர் உலகத்துக்கு தான் பொருந்தும், அருட்பெருஞ்சோதிக்கு பொருந்துமானா பொருந்தாது. இப்போ 6ஆம் திருமுறை பாட்டெல்லாம் படிச்சிங்கன்னா யாருக்கு பொருந்தும்? அருட்பெருஞ்சோதிக்கு தான் பொருந்தும். வேறு வெளிக்கு அது பொருந்துமா? பொருந்தாது. அந்த தெய்வங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கான்னா அதுக்கு கூட இல்லை. பயப்படுங்க. நீ என்ன படிக்கிற, நான் இல்லை அப்படின்னு பயப்படுங்க அதுங்க. ஏன்னா அந்த பாட்டுக்கு உரியது அது இல்லை. அது ஓகே. அடுத்து, நினைப்பார் நினைக்கும் வண்ணங்களும். இப்போ நம்ம கண்ணை மூடி நினைக்கணும், தியானம் பண்ணுறோம், எதை நினைக்கிறோம், எங்கே நினைக்கிறோம்? அருட்பெருஞ்சோதியை வந்து நினைக்கிறோம். அப்போ நம்மளுடைய தாட்ஸ் எங்கே லிங்க் பண்ணும்? அருட்பெருஞ்சோதிக்கு லிங்க் பண்ணும். இப்போ அதே சித்தர்களை ஒருத்தவங்க நினைக்கிறாங்கன்னு வைங்க. இப்போ அகஸ்தியரை நினைக்கிறாங்க, சுப்பிரமணியன் நினைக்கிறாங்க, சிவனை நினைக்கிறாங்க, பட்டினத்தாரை நினைக்கிறாங்க, பத்திரகிரியாரை நினைக்கிறாங்க, திருவள்ளுவரை நினைக்கிறாங்க. எங்கே போவோம் நினைப்பு? எங்கே லிங்க்கு? அதுக்கு தான் போவோம். இப்போ அல்லாஹ் அப்படின்னா ஒரு உலகம் முழுதும் 100 நாடுகள் வந்து இறைவனை நினைக்குது, அல்லாவை நினைக்குது. அப்போ அது எங்கே போகும்? அந்த நினைப்பு எந்த வெளிக்கு போகும்? நீங்கள் சொல்ல முடியாது, நான் அல்லாவை நினச்சினாக்க நேராக அருட்பெருஞ்சோதியை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அதேமாரி இப்போ வைணவர் கோயில் வந்து 100 கோயில் இருக்குது. என்ன மந்திரம்?
ஹரிவோம் நமோ நாராயணாய எங்கே போயிடும் அந்த நினைப்பு. அப்போ இந்த வான்வெளியில் எல்லா வெளிகளும் இருக்குது. நீங்கள் எதை நினைக்கிறீங்க அங்கே தான் என்ன செய்யுது, லிங்க் கொடுக்குது. உங்களுடைய மனதிலிருந்து அதுக்கு லிங்க் கொடுக்குது. நீங்கள் லோவராக லிங்க் பண்ணாக்க யார் சாலா, உங்கள் சாலா. சரி, இதுக்குள்ளே அடங்காத தெய்வங்களும் இருக்குதே. இன்னும் எவ்வளோ தெய்வங்கள் இருக்குது, பூமியில் உள்ள தெய்வங்கள்லாம் நிறையா இருக்குது. அப்போ அந்த தெய்வத்தை நினைக்கும் போது எங்கே போவோம், சிறு தெய்வங்கள். உங்களுக்கும் அந்த சிறு தெய்வத்துக்கும் லிங்க்கு பத்தாவதுக்கு அதுவும் வந்து உங்களுக்குள்ளே உட்காந்துக்குள்ளும். எஸ், பண்ண வேணாம். ஆமாம், தெரியாது. ஏன்னா அது வந்து ஓப்பன் மைண்டட் இல்லை, ஓப்பன் மைண்டட் வந்து கிடையாது. அவங்க வந்து எல்லாம் வந்து அவர் ரங்கராஜ சுவாமி என்ன சொல்லிட்டாரோ அதில் தான் நின்றுட்டுருக்கோம், பின்பற்றிட்டு. அது குரு பக்தி. ஆமாம், குரூப் இருக்காங்க. அது அது நம்மளதுக்குள்ளே வரவும் மாட்டாங்க, நம்மளை மாதிரி திங்க் பண்ணவும் மாட்டாங்க. அது அவங்க தலை விதின்ட்டு போக வேண்டியதான், அவ்வளோதான். வேறு ஒன்றும் செய்ய முடியாது. அது அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. நானும் அவர்கிட்ட படித்தாள் தான், நான் அவர்கிட்ட படித்தாள் தான். ஆனால் நான் வந்து ஏற்றுக்கல. ஏன்னா நான் வந்து அதை ஓப்பனாக திங்க் பண்ணுறேன். வேதங்கள் படிக்கிறோம். இப்போ வேதத்தில் படிக்கும்போது சித்த மார்க்கத்தை கடந்து போகிறது வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல. பாடல்கள்லாம் இருக்குது, அவங்க ஒத்துக்கலைன்னா நான் என்ன செய்யுது? நான் எவிடன்ஸ் தான் எடுத்து கொடுக்க முடியும். இஃப் யூ டோன்ட் கன்சிடர் ஆன் தட் எவிடன்ஸ் தென் ஐ கேன் டூ எனிதிங். அவங்க அந்த குரு சொல்கிறது தான் கேட்பேன். அது ஒன்று 2ன்னா நீங்கள் கூட சொல்லக்கூடாது, அந்த குரு சொல்லணும் 2ன்னு சொல்லணும். அப்படி அந்த மாதிரி மூளைகிட்ட என்ன பண்ணுறது? குரு பக்தியில். அப்போ யாரை கன்வின்ஸ் பண்ணணும்? குருவை கன்வின்ஸ் பண்ணணும். குருவை கன்வின்ஸ் பண்ண முடியுமா? அவர் நீ ஞானியா நான் ஞானியான்னுவது. அப்போ நம்ம இது அப்படியே விட்டுறது. நமக்கு குரு தொல்லையும் வேணாம், குரு ஒன்று வேணாம். அப்பா நீங்கள் இருங்க, நாங்கள் பாட்டுக்க எங்கள் வேலையை நாங்கள் பாட்டிக்கிட்டு போகிறோட்டு நம்ம வளர்த்துக்கிட்டு போகணும். இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அந்த பிலீஃப் சிஸ்டம் அவங்களுக்கு இருக்கிற கம்ஃபர்ட் ஜோன், அதை விட்டுட்டு வர மாட்டாங்க. நான் இதெல்லாம் கும்பிட்டு தான் எனக்கு கிடச்சிருச்சு, ஸோ நான் ஏன் மாற்றிக்குவானே, அப்படி நினச்சிக்குவாங்க அவங்க. அந்த மாதிரி சில பேர் வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனு, பிலீஃப் சிஸ்டம் இதில் வந்து இருந்திருப்பாங்க. நம்ம வந்து என்ன இது பண்ணுறோன்னா, வேதம் நமக்கு என்ன சொல்லுது, வேதம் எந்த வெளியே சொல்லுது, அருள் எப்படி காரியப்படுது, எப்படி நம்ம மரணமில்லா பெருவாழ்வு வாழ்கிறது. இங்கே கம்ஃபர்ட்டாக உக்காந்துக்கிட்டு சாக போகிற கூட்டங்கள் வச்சுக்கிட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறது இல்லை. இது நம்ம டே டு டே என்ன ஆகிக்கிட்டே இருக்கிறோம், செல்ஸ் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்குது. நம்ம வாழ்கிற உடம்பு ஒரு வாழ்க்கை இல்லை. ஸோ நம்ம வந்து டார்கெட் பண்ணுறோம். பாருங்கள், டார்கெட் கொடுத்துருக்குறாரு. உடம்பு வந்து எப்படி மாற்றுது, எது மாற்றுதுன்னு கண்டுபிடிக்கிறோம். எந்த குரு மாற்றி கொடுக்குறாங்களா? ஒரு குரு மாற்றி கொடுக்கல. உள்ளுக்கு ஒரு சிஸ்டம் நம்மளை மாற்றுதுன்ற வரைக்கும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். அப்போ அந்த அருளை நம்ம எப்படி பெறுறது அப்படின்னு வள்ளலார் எவ்வளோ தெளிவாக நமக்கு நல்ல வழிகளை கிளியராக சொல்கிறாரு. ஸோ இதை நம்ம அப்படியே பின்பற்றிக்கிட்டு போகணும். அது ஓகே. நினைப்பார் நினைக்கும் வண்ணங்களும் சொல்லிட்டாரு. அப்போ நினைவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்கிறாரு, இந்த மந்திரம் இந்த இடம் வந்து இதுவரையில் யாரும் எண்ணலைன்றார். யாரும் இதுவரையில் நினைக்கவே இல்லை. செப்பாத மேல்நிலை, எண்ணாத மந்திரம், எழுதாத மறை, ஏறாத மேல்நிலை. ஏன் வள்ளலார் இதெல்லாம் சொல்கிறாரு? சம்திங் நியூ. இது வந்து இதுக்கு முன்பு யாருக்குமே தெரியாது. இப்போ வள்ளலார் வந்து இதெல்லாம் சொல்லலைன்னா நமக்கும் தெரியாது. சன்மார்க்கத்தில் உள்ளவங்களுக்கும் இதெல்லாம் தெரியாது. இந்த சார்ட் இல்லைன்னா யாருக்கும் தெரியாது. ஸ்பேஸை பற்றிலாம் யாருக்குமே தெரியாது. அதுதான் அந்த குரூப்புக்கெல்லாம் இதெல்லாம் ஒன்றுந்தே தெரியாது. அவங்க நினச்சவங்க என்னடா இவர் சித்த மார்க்கத்தை விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினைப்பாங்க. ஓகே. நினைக்கும் வண்ணங்களும் அறிவார் அறியும் வண்ணங்களும். எதை படித்தால் நாம் அறிந்து கொள்ள முடியும்? எந்த வேதத்தை படித்தால் பெருவெளியை அறிஞ்சு கொள்ள முடியும்? 6ஆம் திருமுறை. வேறு எந்த வேதத்தையாவது படித்து அறிஞ்சு கொள்ள முடியுமா? முடியாது. இப்போ நம்ம படிக்கிறோமா? ஓகே, இதை படிக்க 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 என்ன செய்வோம்? இப்படி ஒரு உலகம்
இருக்குது. இந்த உலகத்துக்கு இப்படி தான் போகணும், இந்த நடம் காரியப்பட்டால் தான் இங்கே போக முடியும், இந்த மாதிரி இது உருவாக்குனா தான் மரணமில்லா பெருவாழ்வு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே. அறியும் வண்ணங்களும் அனுபவிப்பார் அனுபவிக்கும் வண்ணங்களும். எப்போ அனுபவம் வரும்? அருள் காரியப்பட்ட அப்போ தான் அந்த அனுபவம் வரும். சித்தர் அனுபவம் வேறு, வள்ளலாருடைய அனுபவம் வேறு. அனுபவம் ஆகிய சர்வசக்தி வண்ணங்களும் எல்லா பவர், அவ்வளோ பெரிய பவர் வண்ணங்களும் தனது ஏகதேச வண்ணங்களாக விளக்கி விளங்குகின்ற பூரண விளக்க வண்ணத்தை உடையது என்று அறிய வேண்டும். அப்போ நீங்கள் எது வரைக்கும் போகிறீங்களோ அந்த இதுக்குள்ளே தான் அது உங்களுக்கு விளக்கம். ஏகதேசங்கள் தான் விளங்கும். இப்போ மத தலைவர்களுக்கெல்லாம் ஏகதேசங்கள் தான் விளங்கி இருக்குது. அதனால தான் வள்ளலார் என்ன சொல்கிறார், அவங்களாம் சிறுவொளி பெற்றவர்கள், பூரணம் பெற்றவர்கள் அல்ல. அதே மாதிரி சித்தர்களும் ஏகதேசம் தான் அவங்களுக்கு காரியப்பட்டிருக்குது, பெருசு இன்னும் காரியப்படலை அப்படின்றது அதை பிரித்து கொடுக்குறாரு. முதல்ல சொன்னார் இல்லையா, ஏகதேசம் பூரணம்னு 2 சொன்னார், அதே திருப்பியும் கொண்டு வர. அப்போ சமய மதங்கள் எல்லாம் அதனால தான் சிறு தெய்வம்னு சொன்னார், சிறு ஒளி பெற்றவர்கள்னு சொன்னார். அதை போய் நீங்கள் எதோட ஒப்பிடாதீங்க. பெருவெளியோடு அதை கொண்டு ஒப்பிடாதீங்க. ஏன்னா பெருவெளியோடு ஒப்பிடும்போது இதெல்லாம் ஒரு தூசுன்ட்டார், தூசுன்னு சொல்லிட்டார். அப்படின்னா எவ்வளோ சின்னதுன்னு நினச்சிங்க. அப்போ உண்மையான கடவுள் உலகத்துக்கு வரவே வள்ளலார்கிட்ட வந்தது தான் உண்மை கடவுள்னு கொண்டு வர்றாரு. அதுக்கு முன்பு அது வரவே இல்லை. அதனால தான் சொன்னார், ஆதியில் அவன் போட்ட இதுவரையில் யாரும் திறக்கிறதுக்கு பிறக்கலைன்ட்டார். அப்போ பிறந்தவங்க பூரா திறந்தது எது வரைக்கும்? பராபரை வரைக்கும் தான் போயிருக்கிறாங்க. பராபரைக்கு மேலே அந்த பூட்டை யாரும் திறக்கலை. முதல்ல யார் திறக்கிறா? வள்ளலாருக்கு தான் இறைவன் திறக்கிறார், திறந்து காட்டுறாரு, வர இந்த உலகம் பாரு இப்படி. ஸோ கடவுளோட படைப்பு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சிக்கணும். ஓகே, 5வது நம்ம அடுத்த வாரத்தில் கண்டினியூ பண்ணுவோம். அருள் எப்படி, அருளை பற்றி சொல்லுகின்ற சப்ஜெக்ட் இதெல்லாம் அடுத்த வாரத்தில். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் தெய்வ திருவடிகளே சரணம். சர்க்குருநாதா சர்க்குருநாதா, சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா, கொல்லா நெறியே குவளையமெல்லாம் ஓங்குக, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.